Hello boys and girls of 11th standard. இன்னைக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட்டான ஒரு செஷன். நீ half yearly exam prepare பண்ற அப்படினாலும் சரி, public exam prepare பண்ணிட்டு இருக்க அப்படினாலும் சரி. சரியா? உனக்கு லாஸ்ட் மினிட்ல படிக்கணும். ஓகே, உனக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. இந்த ஒரு 2 hours தான் சார் இருக்கு. இந்த 2 hours-ல நான் பயங்கர எஃபிஷியன்ட்டா ஏதாவது படிக்கணும் அப்படினு நினைக்கிறேனா, இந்த வீடியோ உனக்காக தான். நெக்ஸ்ட் 2 hours-ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படினா வால்யூம் 2ல இருக்கிற எல்லா ஷார்ட் ஆன்சர் क्वेश्चंसையும் எடுத்து அது எல்லாத்தையுமே எவ்வளவு வேகமா முடியுமோ அவ்வளவு குயிக்கா எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி முடிக்க போறோம். சரியா? சார், இதுல இருக்கிற எல்லா ஷார்ட் ஆன்சருமே நீங்க டிஸ்கஸ் பண்ணிட போறீங்களா அப்படினா அதான் கிடையாது. ஓகே, என்ன செய்ய போறோம் அப்படினா இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர் எல்லாமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட போறோம். ஓகே, இப்போ அகைன் இதை நான் இன்னொரு வாட்டி கிளாரிஃபையும் பண்ணிடுறேன். கிராவிடேஷன் இல்லை ஆசிலேஷன் இந்த மாதிரி சாப்டர்ஸ்லாம் எல்லா கொஸ்டினும் இருக்க போது. ஆனால் இப்போ ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா இந்த ஒரு சாப்டர்லேயே உனக்கு 40 கொஸ்டின் இருக்க போகுது. அப்போ அந்த 40 கொஸ்டின் இருக்கிற சாப்டரில் மட்டும் இம்பார்ட்டன்ட், மீதி எல்லாத்துலேயும் எல்லா கொஸ்டினுமே இருக்கும். ஸோ அழகாக என் கூட ஃபாலோ பண்ணிட்டே வா. சரியா? ரஃபா இந்த வீடியோவில் மட்டுமே நீ ஒரு 100 ஷார்ட் ஆன்சர்ஸ் கிட்ட முடிச்சல. சரியா? ஸோ ஹியர் ஐ கோ. நான் இதில் சுத்தமாக டைம் வேஸ்ட் பண்ண போகிறதே இல்லை. நான் என்னோட ஸ்பீடில் போயிட்டே தான் இருக்க போகிறேன். இப்போ உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீ அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணு. நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பட் எல்லா கொஸ்டினுமே நான் ஃபுல் கான்செப்டோட உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிராவிடேஷனில் இருக்க 2 and 3 மார்க்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் புக் பேக்கில் இருந்து ஆரம்பிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கெப்லர்ஸ் 3 laws. இப்போ கெப்லர்ஸ் 3 laws பொறுத்த வரைக்கும் மொத்தமாக அதில் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஆர்பிட். லா ஆஃப் ஆர்பிட்டில் என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்மளோட யூனிவர்ஸில் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே வந்து இன்னொரு ஆப்ஜெக்டை சுற்றி ரிவால்வ் பண்ணிட்டே இருக்கும். இந்த ரெவல்யூஷனரி பாத் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டா இருக்கும். ஈச் பிளானட் மூவ்ஸ் அரௌண்ட் த சன் இன் an elliptical orbit with the sun at one of its force A. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு சர்க்கிள். ஓகே, ஒரு சர்க்கிள் அப்படின்றது எல்லா பக்கமும் அதில் ரேடியஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். எல்லா பக்கத்துலேயும் ரேடியஸ் ஈக்குவலாக இருந்தால் நீ அதை ஒரு சர்க்கிள்னு சொல்லுவ. ஒரு ஓவல் அப்படின்றது அப்படி இல்லை, ஒரு கோழி மூட்டை மாதிரி இருக்கும். இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் சர்க்கிள். அப்போ அதில் ரேடியஸ் ஒவ்வொரு இடத்துலையும் வேற வேறையா இருக்கும். சரியா? அப்போ அந்த மாதிரி ஒரு எலிப்டிக்கல் பாத். எலிப்டிக்கல் பாத்துன்றது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஓவலாக இருக்கும். சரியா? அப்போ ஒரு எலிப்டிக்கல் பாத்தாக இருக்கும்ன்றது தான் ஃபர்ஸ்ட் லா. அடுத்து லா ஆஃப் ஏரியாஸ் வரும். இப்போ இந்த லா ஆஃப் ஏரியாஸில் என்ன நீ புரிஞ்சுக்கணும்னா ஈக்குவல் ஏரியாஸ் ஆர் கவர்டு இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். அதாவது இப்போ நம்ம சன்னை சுற்றி ஒரு பிளானட் சுற்றி வருது அப்படின்னு வச்சுப்போம். உனக்கு தெரியும் இது ஒரு சர்க்கிள் இல்லை, ஒரு எலிப்ஸ் அப்படின்னு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நியரஸ்ட் பாயிண்ட்ல இந்த பிளானட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது, அதே மாதிரி ஃபார்தஸ்ட் பாயிண்ட்ல 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸுக்கு நடுவில் இந்த பிளானட் எவ்வளோ தூரம் கவர் பண்ணுது, இந்த 2 இடத்தோட ஏரியா எடுத்து பார்க்க போகிறேன். அப்போ இங்கே இருக்கிற ஏரியா ஏ அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஏரியாவும் ஏவா தான் இருக்கும். எப்போ ஒரு ஈக்குவல் டைம்ல. ஓகே, ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம்ல என்ன செய்யுமா ஈக்குவல் ஏரியாவை கவர் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ த ரேடியல் வெக்டார், ஓகே, அதாவது த லைன் ஜாயினிங் த சன் அண்ட் த பிளானட், இந்த சன்னையும் பிளானட்டையும் கனெக்ட் பண்ற ஒரு லைன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஸ்வீப்ஸ் ஈக்குவல் ஏரியா இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். ஸோ அப்போ வந்து லெட்ஸ் சே நம்ம இது 3 monthsன்னு வச்சுப்போம். அப்போ 3 monthsல ஒரு பிளானட் இங்கேருந்து இங்கே போயிருக்கு. அப்போ ஏன்ற ஏரியா கவர் பண்ணியிருக்குன்னா அதே மாதிரி நியரஸ்ட் பாயிண்ட்ல அது என்ன பண்ணியிருக்கும், அதே 3 monthsல ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும். ஆனால் ஏரியாவாக எடுத்து பார்க்கும்போது 2 ஏரியாவும் சேமாக தான் இருக்கும். அடுத்து லா ஆஃப் பீரியடுக்கு வரும். லா ஆஃப் பீரியட் என்ன பண்ணுது, இங்கே t² டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு a கியூப்னு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. இந்த ஃபார்முலாவை ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதுனா அதான் லா ஆஃப் பீரியட். த ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட் t², அதுதான் வந்து ஸ்கொயர் ஆஃப் த டைம் பீரியட். அது வந்து ஆனால் எதோட டைம் பீரியட் ஆஃப் revolution of a planet around the sun. ஒரு சன் இருக்கு அப்படின்னா அந்த சன்னை ஒரு பிளானட் சுத்தி வருது. ஸோ revolution of the planet around the sun in its elliptical orbit is directly proportional to the cube of the semi-major axis of the ellipse. இங்க a அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த எலிப்டிக்கல் பாத்தோடைய செமி மேஜர் ஆக்சிஸ் இருக்குல்ல, பிளானட்டுக்கும் சன்னுக்கும் நடுவில் போடுற லைன் செமி மேஜர் ஆக்சிஸ், அந்த செமி மேஜர் ஆக்சிஸோடைய ஹோல் கியூபுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். விச் மீன்ஸ் அப்போ t² டிவைடட் பை a கியூப் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். ஏன்னா உனக்கே தெரியும் இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் எடுத்துட்டு ஈக்குவல் போட்டு நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அப்போ t² டிவைடட் பை a கியூப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட்டாக இருக்கு, ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுதான் கெப்லர்ஸோடைய 3 laws. எக்ஸாமில் கேட்கும்போது ஸ்ட்ரிக்டாக நீ இப்படி தான் எழுதணும். சரியா? இப்போ அடுத்து இந்த ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டி இருக்குல்ல, நியூட்டன்ஸ் லா, அதுக்கு வரும். சரியா? இப்போ இந்த ஃபோர்ஸ் டியூ டு கிராவிட்டியில் நீ அடிப்படையாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம யூனிவர்ஸில் இருக்கிற எல்லா பொருளும் அது பக்கத்தில் இருக்க இன்னொரு பொருளை பிடிச்சி இழுத்துட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சன் வந்து ஒரு பிளானட்டை பிடிச்சி இழுக்குது அப்படின்னா
அதே நேரத்தில் அந்த பிளானட்டும் என்ன பண்ணும், சன்னை பிடிச்சி இழுக்கும். இது பேசிக்காக ஒரு கயிறு இழுக்கிற போட்டி மாதிரி இமேஜின் பண்ணிக்கும். அப்போ இந்த கயிறு இழுக்கிற போட்டியில் இருக்கிறதுலேயே நல்ல வாட்டசாட்டமாக பெருசாக இருக்கிற ஆள், நல்ல பலசாலியாக இருக்கிற ஆள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீக்காக இருக்கிற ஆளை பிடிச்சி இழுத்துருவாங்க. இப்போ சன்னை விட பிளானட்ஸோடைய கிராவிட்டி வீக்காக இருக்கிறதுனால அந்த பிளானட்ஸ் வந்து சன்னை நோக்கி இழுக்கப்படுற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோமே தவிர, ஆனால் ரெண்டு பேருமே ஒருத்தர் பிடிச்சி எப்பயுமே புல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இதை ஏன் சரி இவ்வளோ நேரம் சொன்னீங்க அப்படின்னா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நான் சொன்ன மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உனக்கு இந்த கான்செப்ட் புரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஸ்டேட்ஸ் தட் அ பார்ட்டிக்கல், அதாவது இங்க முதல்ல சன்னு பிளானட் ரெண்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கா, அதனால a particle of mass m1 okay attracts any other particle of mass m2 in the universe with a attractive force. முதல்ல கிராவிட்டி வந்து எப்படி இருக்கும்ன்றாரு நியூட்டன் அப்படின்னா, ரெண்டு மாஸ் இருக்குங்க, ஒன்னு m1 இன்னொன்னு m2. சரியா? இது ரெண்டுமே ஒன்னு அட்ராக்ட் பண்ணும், ரெண்டு பேருமே ஒருத்தர் பிடிச்சி இழுப்பாங்க, ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸோட பிடிச்சி இழுப்பாங்க, அதனால அது அட்ராக்டிவா தான் இருக்கும் அப்படின்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் the strength of this force. இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா அந்த ஃபோர்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும். 5 நியூட்டன், 6 நியூட்டன், 10 நியூட்டன், 15 நியூட்டன், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அப்ப அத சொல்றாரு, the strength of this force of attraction was found to be directly proportional to the product. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா அவர் இங்க சொல்ல எழுதலாமா? அந்த ஃபோர்ஸ் F இருக்குல்ல, ஓகே, இந்த F வந்து எப்படி இருக்கும் அப்படின்றாருன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும் அப்படின்றார். ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குமா. the strength of this force of attraction was found to be directly proportional எதுக்கு? to the product of their masses. ஓகே, product of their masses. அப்ப இங்க ரெண்டு மாஸ் இருக்குல்ல, ஒன்னு வந்து m1 இன்னொன்னு m2. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணு, இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணா வர வேல்யூக்கு இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்றாப்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அப்போ இன்வெர்ஸ்லினா டிவிஷன் போட்டு ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை நான் ஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இப்போ இங்க ரெண்டு பிளானட் இருக்குன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் நான் என்னன்னு எடுத்துக்க போறேன், ஆர். அப்போ அந்த டிஸ்டன்ஸுக்கு அது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னு எடுத்து இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ஃபார்முலாவை எழுதுறோம். இப்போ இதையே வந்து வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும். எப்படி? இதே வந்து வெக்டார் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்னா நீ என்ன செய்யலாம், f வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் g m1 m2 டிவைடட் பை r ஸ்கொயர் r கேப்னு போடலாம் வெக்டார் ஃபார்ம்ல எழுதும்போது. சார் அங்கே ஆர் கேப்னு ஒன்று போட்டிங்களா அப்படின்னா என்னது சார் அது அப்படின்னா, இந்த ஆர் கேப் அப்படின்றது இங்கே ஒரு யூனிட் வெக்டார். இந்த யூனிட் வெக்டார் என்ன பண்ணும்னா டைரக்ஷனை குறிக்கும். எந்த டைரக்ஷனை சார் குறிக்கும்? இதில் யாரை பிடிச்சி எழுதுறா, சன்னு பிளானட்டை கிட்ட எழுதுதா, இல்லை இந்த பிளானட்டு சன்னை பிடிச்சி கிட்ட எழுதுதா, அந்த டைரக்ஷனை குறிக்கிறதுக்கு தான் அந்த யூனிட் வெக்டார் ஆர் கேப்பை இங்கே நம்ம எழுதுறோம். சரியா? இப்போ இந்த கான்செப்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த கதைக்கு வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரி என்ன சார், will the angular momentum of a planet be conserved? Justify your answer. ஒரு பிளானட்டுக்கு ஆங்குலர் மொமெண்டம் இருக்குன்னா முதல்ல அது கன்சர்வ்டா இருக்குமா, இதுதான் கேள்வி. இப்போ ஆங்குலர் மொமெண்டம் நான் கன்சர்வ்டு நிரூபிக்கணும்னா ஓகே, டார்குடைய ஃபார்ம்ல எடுத்துக்கிறேன். டார்க்னா உனக்கு தெரியும் ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அப்போ அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் வெக்டார்னு எடுத்து எழுதிட்டு கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு எஃப் வெக்டார்னு எழுதுறேன். சரியா? இது டார்குடைய ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் நான் இதுல என்ன செய்ய போறேன், ஓகே, இந்த ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம்ல, என்னன்னு கண்டுபிடிச்சோம், அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும். ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலா இங்க கூட நான் எடுத்து எழுதியிருப்பேன். தட் இஸ் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி m1 m2 டிவைடட் பை r2 r கேப் அப்படின்னு எழுதியிருப்பேன். அதை எடுத்து இங்க நான் எழுதுறேன். இந்த பாரு, டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டாரு கிராஸ் ஒரு பிராக்கெட் போட்டு மைனஸ் ஜி மாஸ் ஆஃப் சன் மாஸ் ஆஃப் பிளானட். ஏதோ ஒரு பிளானட் இருக்குன்னா அந்த பிளானட்டோட மாஸை எம்பின்னு எழுதிப்போம், எஸ்னா சன்னு அர்த்தம், அதோட மாஸ் டிவைடட் பை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் இல்லையா. அப்போ டிவைடட் பை நான் என்ன செய்ய போறேன் இங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் போட போறேன். இப்போ ஆர் ஸ்கொயர் போட்டுட்டு இதுக்கு நான் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஒரு யூனிட் வெக்டார் போடணும்ல, அந்த யூனிட் வெக்டாரையும் இங்கேயே நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ தட் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். சார் ஆனால் இப்போ அந்த யூனிட் வெக்டார்லாம் போட்டால் குழப்பாதா அப்படின்னு கேட்டேன்னா குழப்பாது. ஏன் குழப்பாதுன்னு நான் சொல்கிறேன் பாரு. ஒரே ஒரு சிம்பிள் விஷயந்தான். இங்கே சின்ஸ் ஆர் வெக்டார் இருக்குல்ல, இப்போ ஒரு வெக்டார்னா என்னதுரா, பேசிக்காக ஒரு வெக்டார்னா என்ன,
அதில் மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். அப்போ ஆர் வெக்டார்னா அதோட மேக்னிடியூடு ஆறு, ஓகே, அப்புறம் அதில் இருக்கிற டைரக்ஷனு ஆர் கேப் இல்லையா? அப்போ என்ன ஆயிடும் பாரு. இப்போ ஆர் வெக்டார் வந்து நீ வந்து என்ன செய்யலாம், ஆர் டாட் ஆர் கேப்னு எழுதலாம், சரியா? அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டாரோட இடத்துல ஆர் டாட் ஆர் கேப்பு கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் மைனஸ் ஜி எம்எஸ் எம்பி டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப். உங்களுக்குலாம் தெரியாது அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஓகே? அது என்ன சார் எங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படின்னா, நீ ஆர் கேப்பை இன்னொரு ஆர் கேப் கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணினா உனக்கு 0 வரும். அதுதான் உனக்கு இங்கேயுமே எடுத்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாரு, உன் புக்கில் கொடுத்தது ஸ்க்ரீன்ஷாட். இது ஆர் கேப்பையும் நீ வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணினா என்ன வருமா, 0 வருமா? அப்போ இதையும் அதையும் நீ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வரும்னா 0 இன்டூ எனிதிங் மொத்தமாகவே 0 தானே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன சொல்லிடலாம், டார்குடைய மொத்த வேல்யூ 0ன்னு சொல்லிடலாம். டார்குடைய மொத்த வேல்யூ என்னது, 0. சரி, இப்போ அதனால என்ன சார் அப்படின்னா, ஒன்றும் இல்லைடா, டார்குக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா dl வெக்டார் டிவைடட் பை dt, சரியா? இப்போ உனக்கு என்ன தெரியும், டார்குடைய வேல்யூ 0ன்னு தெரியும். இதுல Lன்றது என்னது, இந்த L தான் ஆங்குலர் மொமெண்டம். L தான் வந்து என்னது, ஆங்குலர் மொமெண்டம். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் தான் நீ டார்க்னு சொல்லுவ. டார்க்னா என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னா என்னது, ஃபோர்ஸ், நியூட்டன் செகண்ட் லா. ஆங்குலர் போட்டனா அது டார்க். அப்ப டார்குடைய ஃபார்முலால இங்க L இருக்கா. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட்டை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும், கரெக்டா? இப்போ இங்க Lக்கு பதிலா நான் வந்து 2, 3ன்னு ஒரு நம்பர் போடுறேன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 வரும், ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 வரும்னா கண்டிப்பா இங்க Lன்றதும் என்னவா இருக்கணும், ஒரு கான்ஸ்டன்ட்டா தானே இருக்கணும். அதைத்தான் இவங்களும் சொல்ல வராங்க, ஓகே? will the angular momentum of a planet be conserved? ஒரு விஷயம் கன்சர்வ்டா இருக்குன்னா அது பொதுவா மாறாது, கான்ஸ்டன்ட்டா இருக்கும் அப்படின்னு அர்த்தம், புரியுதா? அப்போ டார்குடைய ஃபார்முலா dl வெக்டார் டிவைடட் பை dt, which means இது 0 அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னவா இருக்கணும், இந்த ஆங்குலர் மொமெண்டம். this implies that angular momentum is a constant. அப்போ இது கான்ஸ்டன்ட்னா தென் ஆங்குலர் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்சர்வ்டா தான் இருக்கும் அப்படின்னு எடுத்து எழுதலாம், முடிஞ்சு. அடுத்து டிஃபைன் த கிராவிடேஷனல் ஃபீல்ட், கிவ் இட்ஸ் யூனிட். கிராவிடேஷனல் ஃபீல்டு உங்களுக்கு கேட்குறாங்கன்னா எப்படி எழுதணும், the space surrounding the material body within which its gravitational force of attraction can be experienced. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா, ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அந்த மெட்டீரியலை சுற்றி ஒரு பர்டிகுலர் சரௌண்டிங் ஸ்பேஸ் இருக்கும். the space surrounding the material, அந்த இடத்துக்குள்ள, அந்த சரௌண்டிங் ரீஜனுக்குள்ள வந்தனா உன்னால கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண முடியும். அந்த ரீஜனுக்கு வெளியில இருந்தனா கிராவிடேஷனல் ஃபோர்ஸை பெருசா ஃபீல் பண்ண முடியாது, ஓகே? அப்ப அந்த பயங்கர சூப்பரா ஃபீல் பண்ண முடிகிற இடம் இருக்குல்ல, அதான் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு. அப்ப அதோட ஃபார்முலா என்ன, E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் GM1 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் டைரக்ஷன் காமிக்கிறதுக்கு ஆர் கேப் போட்டணும். இந்த ஆர் கேப் ரொம்ப முக்கியம், நிறைய பேர் அதை மறந்துட்டு வந்துடும். ஆர் கேப் கண்டிப்பா போட்டுவா, சரியா? அடுத்த கொஸ்டினுக்கு வரும், வாட் இஸ் மீன் பை சூப்பர் பொசிஷன் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபீல்ட். இப்போ நம்ம ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பூமி மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு யோசிச்சோன்னா கிடையாது, இல்லையா? பூமி, சாட்டர்னு, யுரேனஸ், மார்ஸ், நெப்டியூனு, அது இதுன்னு ஊறப்பட்ட பிளானட் இருக்குது, ஓகேவா? இதில் ப்ளூட்டோ பிளானட்டா இல்லையா அப்படின்னு ஒரு தகராறு. அது பிளானட் இல்லை, அதுக்கான சேரன்னு ஒரு நிலா இருக்குது, நிறைய கதை இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அங்கே மல்டிபிள் மாசஸ் இருக்குது. அப்போது இந்த ஒவ்வொரு மாசாலையும் இன்னொன்று மேலே என்ன ஆகும் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நம்ம பூமி மேலே வந்து ஜூபிட்டரோட கிராவிட்டி ஆக்ட் ஆகுது, சாட்டர்னோட கிராவிட்டியும் ஆக்ட் ஆகுது. அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னா சன்னோட கிராவிட்டியும் ஆக்ட் ஆகுது. தூரத்தில் நீ வானத்தில் ஒரு ஸ்டார் பார்க்குறேன்னா அந்த ஸ்டாரோட கிராவிடேஷனல் ஃபீல்டு கூட நம்ம மேலே ஆக்ட் ஆகுதுரா, சரியா? அப்போ இவ்வளவு கிராவிடேஷனல் ஃபீல்டு நம்ம மேலே ஆக்ட் ஆகுது அப்படின்னா அப்போது அதோட டோட்டல் எஃபெக்டிவ் கிராவிடேஷனல் ஃபீல்டு என்னவா இருக்கும், அதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அப்போது கன்சிடர் n பார்ட்டிகல்ஸ். நம்ம ஸ்பேஸில் எத்தனை இருக்குன்னே தெரியாது, இல்லை 1, 2, 3, 4, 5, அது கோடிக்கணக்கில் போயினே இருக்குது, மில்லியன் கணக்கில் போயினே இருக்குது, ட்ரில்லியன் சொல்ல நம்பர் பத்த மாட்டேங்குது, அதுக்குன்னு புதுசாக நம்பர் கண்டுபிடிக்கணும் பழகுது. அப்போ கன்சிடர் n பார்ட்டிகல்ஸ் ஆஃப் மாசஸ் M1, M2 அண்டு M3, Mn வரைக்கும். இது எல்லாமே எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா R1, R2, R3, R4ன்னு டிஸ்டன்சஸில் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அப்போ அவங்களால இருக்கிற எஃபெக்டிவ் கிராவிடேஷனல் ஃபீல்டை நீ வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா E1 வெக்டார் ப்ளஸ் E2 வெக்டார் ப்ளஸ் En வெக்டார்னு எடுத்து எழுதிட்டு, இப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டோட ஃபார்முலா வந்து நான் என்ன சொன்னேன், GM1 டிவைடட் பை R
ஸ்கொயர் இங்கே ஆர் கேப்னு போட்டியா, இது வந்து ஃபர்ஸ்ட் மாஸ்ன்றதுனால இங்கே R11 போடு, ரெண்டாவது மாசுக்கு ஆரில் 2 போடு, மாசுக்கு 2. அதுக்கு அடுத்து தேர்ட் மாஸ் வருது, இல்லை ஃபோர்த் மாஸ் வருது, இல்லை ஃபிஃப்த் மாஸ் வருது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து என்ன செய்யணும், மாசுக்கு 3, 4, 5 இல்லை n நம்பர் ஆஃப் மாஸ்னா n, இங்கே n எடுத்து எழுதணும். ஸோ பேசிக்காக இதோட சமேஷன் வேல்யூ எடுத்து எழுதிட்டேன் அப்படின்னா இதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். ஸோ சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ன்றது என்னது, ஒரு இடத்துல நிறைய டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்குன்னா எல்லா மாசஸாலையும் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே கலெக்டிவாக எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. அடுத்து டிஃபைன் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. The gravitational potential energy is defined as the work done to bring the mass m2 from infinity to a distance r in a gravitational field of mass m1. இப்போ இந்த பார்ட் நல்லா கவனி, என்ன அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் சரி, அதே மாதிரி வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலும் சரி, ரெண்டுத்தோடைய டெஃபினிஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? the gravitational potential energy நீ எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து முதல்ல ஒரு ஒர்க் டன், நீ ஏதோ ஒரு எனர்ஜி செலவு பண்ணியிருக்க, ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்தி வைக்கிறதுக்கு எனர்ஜி செலவு பண்ணியிருக்க. அப்படி செலவு பண்ணும்போது அதை கிராவிட்டியை எதிர்த்து செஞ்சிருக்க. பேசிக்காக என் கையில் இந்த ரிமோட் இருக்குன்னா இந்த ரிமோட்டை கிராவிட்டி தரையா பிடிச்சி இழுக்குது, விட்டனா கீழே விழுந்துடும் இல்லையா, டவுனோட அட்ராக்ட் பண்ணுது. ஆனால் அதை நான் கீழே விடாமல் தடுத்து வச்சிருக்கேன். இப்போ கிராவிட்டிக்கு எதிராக பிடிச்சிட்டு கஷ்டப்பட்டு தூக்கி இங்கிட்டு வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் ஏதோ ஒரு ஒர்க் டன் பண்ணணும். கிராவிட்டி எதிர்த்து தான் முதல்ல நான் செஞ்சுருக்கேன். அதான் இங்கே அவங்க சொல்கிறாங்க, the gravitational potential energy is defined as the work done to bring the mass m2 from எங்கிருந்து, இன்ஃபினிட்டியிலிருந்து, எல்லையே இல்லாத கற்பனை பண்ண முடியாத ஒரு தூரத்தில் இருந்து ஆறுன்ற தூரத்தில் நான் கொண்டு வந்து நிற்கிறேன். நல்லா கவனி, மறுபடி இப்போ இவர் தான் யானியன் சார் அப்படின்னு வச்சுக்கோ. யானியன் சாரோட மாஸ் வந்து என்னதுன்னா m1. யானியன் சாரோட மாஸ் வந்து என்னது m1. இப்போ யானியன் சார்கிட்ட இருந்து m2ன்னு ஒரு மாஸ் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னா இன்ஃபினிட்டின்ற தூரத்தில் இருக்குது. சரியா? இப்போ இந்த m2ன்ற மாஸை நான் வந்து என்ன செய்கிறேன், பிடிச்சி தள்ளிட்டு வரேன், யானியன் சாருக்கு கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு பாயிண்டில் வச்சிடுறேன். ஒரு பாயிண்டில் இந்த m2ன்ற மாஸை வச்சுட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து யானியன் சார் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னென்னா r. ஸோ பேசிக்காக என்ன செய்கிறேன், ஒரு ஆப்ஜெக்டை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸில் இருந்து கொண்டு வந்து ஆறுன்ற டிஸ்டன்ஸில், என் கிட்ட இருந்து ஆறுன்ற டிஸ்டன்ஸில் தள்ளி வைக்கிறேன். அப்படி ஓகே, அதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் தேவைப்பட்டிருக்கும், அதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும், அதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குல்ல, இது ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிங்கிள் ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. நீ நல்லா பாரு, இங்கே ஒரே ஒரு ஆப்ஜெக்டா இருக்கு, இல்லை 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒன்று நான், இன்னொன்று அது. பேசிக்காக m1 m2ன்னு 2 மாஸ் இருக்கு. அப்போ அது சிங்கிள் ஆப்ஜெக்டால வர விஷயம் கிடையாது. நோ, த பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம் ரேதர் தேன் அ சிங்கிள் ஆப்ஜெக்ட். இப்போ இந்த படத்துல நான் 2 தான் காமிச்சேன். ஆனால் நம்ம யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா நம்ம சூரியன் மட்டும்தானே இருக்கு, வேற ஸ்டாரே இல்லையா, வேற பிளானட்டே இல்லையா, வேற ஆஸ்ட்ராய்டே இல்லையா. அட நம்ம பிளானட்ல தான் கோடிக்கணக்கான 7 பில்லியன் பீப்புள் இல்லையா. அப்போ இது ஒரு சிஸ்டமாக தான் நீ பார்க்கணும், எந்த ஒரு மாசையும் தன்னிச்சையான ஒரு சிங்கிள் மாஸாக நீ பார்க்க முடியாது அப்படின்றாங்க. சரியா? ஸோ நோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சிஸ்டம் ரேதர் தேன் சிங்கிள் ஆப்ஜெக்ட் டியூ டு இட்ஸ் physical position. Because gravitational potential energy depends upon the relative position, so a reference level, okay, at which to set the potential energy equal to 0. இப்போ என்னன்னா, இது வந்து நீ எந்த இடத்துல இருக்கு அப்படின்ற பொசிஷன், ரிலேட்டிவ் பொசிஷன் டிபெண்ட் பண்ணி இருக்குன்றதுனால, அப்போ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எனக்கு எங்கேயாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்ல, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் 0 வச்சுக்கிறேன். 0 தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆரம்பிக்கிற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. சார் அது என்ன சார் ரெஃபரன்ஸ் பாயிண்ட், இதில் நிறைய சொல்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல நீ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எனக்கு புரியுது, சரியா? ஆனால் இந்த பாயிண்ட் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னன்னா, இப்போது ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம், சரியா? தெர் ஆர் 2 people. ஒன்று வந்து மேன் 1, இன்னொருத்தவங்க மேன் 2. இப்போது இந்த மேன் 1க்கு பக்கத்தில் ஒரு பால் இருக்குது. அப்போ இந்த மேன் 1 வந்து என்ன சொல்லுவான், என்கிட்ட இருந்து 1 மீட்டர் தூரத்தில் பால் இருக்குன்னுவான். இவன் வந்து என்ன சொல்லுவான், இல்லை என்கிட்ட இருந்து 10 மீட்டர் தூரத்தில் பால் இருக்குது அப்படின்னுவான். ஆனால் 2 பேருமே கரெக்டாக தான் சொல்கிறானுங்க. என்ன ஒன்று, இந்த பாலுடைய பொசிஷன் யார் இதை எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, மாறுது. அப்போ இதை தான் ரிலேட்டிவ் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி இருக்குமா, இந்த ரிலேட்டிவ் பொசிஷனை டிபெண்ட் பண்ணியிருக்குமா. அப்போ சன்ல இருந்து ஏர்த்தில் இருக்கிற கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலும் அதே மாதிரி ஜூபிட்டர்ல இருந்து எர்த் வரைக்கும் இருக்கிற கிராவிடேஷனல் பொட்டன்ஷியலும் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது. ஏன்னா ஜூபிட்டர்ல இருந்து எர்த் வரைக்கும் இருக்கிற தூரம் வேற, சன்ல இருந்து ஏர்த் வரைக்கும் இருக்கிற தூரம் வேற. அதை தான் இங்க அவங்க சொல்ல வராங்க.
அடுத்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னா என்ன? The gravitational potential at a distance due to a mass is defined as the amount of work required to bring a unit mass from infinity to a distance r. Okay, இங்க நம்ம இதோட டெஃபினிஷன் வந்து என்ன செய்றோம்? The gravitational potential at a distance r. Okay, நம்ம வந்து என்னன்னு எடுத்து எழுதுறோம். அது வந்து first it is defined as amount of work done. அதுவும் வந்து work done தான். ஆனா இந்த work done வந்து எதுக்கு? To bring a unit mass from infinity to a distance r. இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் r என்ற டிஸ்டன்ஸுக்கு கொண்டு வரதுக்கு தேவைப்பட்ட ஒர்க் டன்ன கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்ற. நீ கவனிச்சினா இங்க ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டே இருக்காது. அங்க வந்து பார்த்தனா அங்கிட்டு இந்த நான் நின்னுட்டு இருந்தேன். அப்ப என்கிட்ட இருந்த r இங்க ரெஃபரன்ஸ் பாயிண்டே கிடையாது. ரெஃபரன்ஸ் பாயிண்டே கிடையாதுன்னா அப்ப அதுக்கு வந்து என்னது பொட்டன்ஷியல் அப்படின்னு டெஃபினிஷன்ல சொல்லுவோம். சரி, இப்போ எர்த்ல இருந்து ஓகே ஒரு ராக்கெட் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தப்பிச்சு வெளியே போகணும். அட ஒன்றும் இல்லை, என் கையில் வந்து ஒரு பென் இருக்குது, இதை நான் தூக்கி போடுறேன். இது வந்து திரும்ப என் கைக்கு வரக்கூடாது, மேலே போயிட்டே இருக்கணும், நிற்காம கொள்ளாமல் ஃபார் எவர் மேலே போயிட்டே இருக்கணும். சரியா, இது எப்படி பாசிபிள்? அப்போ அதுக்குன்னு ஒரு மினிமம் வெலாசிட்டி இருக்குடா. சரியா, அந்த வெலாசிட்டியை அந்த ஸ்பீடை தான் நீ என்ன சொல்லுவோம்னா எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவேன். பொதுவாக அந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 11.2 km/s இடத்துல ஒரு செகண்டுக்கு 11 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை நீ மேலே தூக்கி போட்டினா அது நிற்காம கொள்ளாமல் மேலே எப்பயுமே என்ன பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னா ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ த எஸ்கேப் ஸ்பீட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த மினிமம் ஸ்பீட் ரெக்வயர்ட் பை அன் ஆப்ஜெக்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் த கிராவிடேஷனல் ஃபீல்டு. அது கிராவிடேஷனல் ஃபீல்ட்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதுக்கு தேவைப்படுற மினிமம் ஸ்பீடை தான் நம்ம அப்படி எடுத்து எழுதுவோம் அப்படின்றாங்க. அடுத்து, why is the energy of a satellite negative? ஒரு சேட்டலைட்டோடைய எனர்ஜியை பொதுவாக நீங்கள் நெகட்டிவ் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுறீங்களா? அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது எர்த்தில் பவுண்டாக இருக்கு, எர்த்து வந்து அதை பிடிச்சி வச்சிருக்கு, நீ என்னோடது அப்படின்னு சொல்லி பிடிச்சி வச்சிருக்கு அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன செய்கிறோம்? நெகட்டிவ் போடுறோம். சரியா, பாரு, ஒரு விஷயத்தை பிடிச்சி வச்சிருக்கிறதே நெகட்டிவா புரியுறோம், புரிஞ்சுக்க. implies, okay, this implies that the satellite is bound to the earth and it cannot escape from the earth. நெகட்டிவ் சைன் இருக்கிற வரைக்கும் அந்த எனர்ஜியை நீ நெகட்டிவ்ல குறிக்கிற வரைக்கும் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது, எர்த்துல இருந்து தப்பிக்க முடியாது. எர்த்துல இருந்து அது தப்பிச்சு போயிடுச்சு, அப்பா வாட்ட தப்பிச்சா போதும்டா அப்படின்னு எஸ்கேப் ஆகி போயிடுச்சு அப்படின்னா அப்போ அதோட எனர்ஜி நீ பாசிட்டிவா எடுத்துப்ப. சரியா, அடுத்து, as height approaches infinity, பூமியை விட்டு ஒரு பொருள் எட்ட போக 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 அந்த ஹைட்டை வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம என்னன்னு எடுத்து போனா எல்லையே இல்லாத தூரம் போயிடுச்சுங்க, அது இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்போ டோட்டல் எனர்ஜி டென்ஸ் டு பி 0. ஏன் சார் 0? என்ன சார், ஏன் சார், ஒய் அப்படின்னு கேட்டனா ஒன்றும் இல்லை. தப்பு, எனர்ஜியுடைய ஃபார்முலா என்ன? மைனஸ் GMM இல்லை ஒன்று ஸ்மால் லெட்டர் m டிவைடட் பை r. இப்போது இந்த ஆறுன்றது அந்த தூரம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுதான் வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுச்சுன்ற. அப்போ எனிதிங் டிவைடட் பை இன்ஃபினிட்டி என்ன வரும்? 0 தானே வரும். மேலே என்ன இருந்தால் இன்ஃபினிட்டியால் டிவைட் பண்ணால் ஆன்சர் 0 தானே வரும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ த டோட்டல் எனர்ஜி டென்ஸ் டு பிகம் 0. Its physical meaning is that the satellite is completely free from the influence of the Earth's gravity and not bound to the Earth at large distances. அப்போ இது மூலமா நீ என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அநியாயத்துக்கு தூரமா ஒரு சேட்டலைட் நம்ம பூமி விட்டு போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எர்த்தோடைய கிராவிட்டியால அது இன்ஃப்ளூயன்ஸே ஆகாது. எர்த்து நீ என்னதான் வாவான்னு கூட்டாலும் அந்த சேட்டலைட் திரும்ப நம்ம பக்கம் வராது. இப்போ வந்து வாயேஜர் 1, 2லாம் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோ, குப்பியர் பெல்ட் எல்லாம் தாண்டி போயிடுச்சு. ப்ளூட்டோ, குப்பியர் பெல்ட் எல்லாத்தையும் தாண்டி டாடா பாய் பாய்னு எர்த்துக்கு சொல்லிட்டு போயிடுச்சு. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அங்கே தூரத்துல இருந்து இடத்த ஃபோட்டோ எடுத்து நம்மள வெறுப்பேத்தின் வேற இருக்குது. சரியா, ஸோ அந்த மாதிரி ஒன்ஸ் கான்னா கான் தான், ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா, அப்போ அந்த மாதிரி தூரங்களில் திரும்ப வராது அப்படின்றாங்க. அண்ட் அது அட் லார்ஜ் டிஸ்டன்ஸில் இடத்துக்கு பவுண்டாக இருக்காது அப்படின்றாங்க. சரியா, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, வாட் ஆர் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அண்ட் போலார் சேட்டலைட்ஸ்? இப்போ ஒரு ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படின்னா என்னன்னா, அது வந்து எர்த் கூட பொசிஷன் லாக்டாக இருக்கும். அது என்னங்க பொசிஷன் லாக்டுனா என்னது எனக்கு புரியலையே அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சேட்டலைட் எர்த்தை சுற்றி ரிவால்வ் பண்ணும்போது லெட்ஸே இப்போ அது அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அமெரிக்காவில் இந்த ஸ்பைடர் மேன்லாம் ஒரு ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அதில் தான் சண்டை போடுவாங்க. சரியா, அதில் வந்து அதுக்கு நேராக வந்து ஒரு சேட்டலைட் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ எர்த் வந்து எவ்வளோ வேகமாக ரொட்டேட் பண்ணுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்து தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா 24 hours ஆகும். லெட்ஸே ஒரு சேட்டலைட்டும் 24 hours எர்த்தை சுற்றி வருது. சரியா, எர்த்து தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். சேட்டலைட்டும் எர்த்தை வந்து 24 மணி நேரத்தில் சுற்றி வருது. அப்போ என்ன ஆகிடும்னா, அமெரிக்காவுக்கு நேராக இந்த சேட்டலைட் இருக்குன்னா அது எப்பயுமே அமெரிக்காவுக்கு நேராகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எர்த்து எப்படி ரொட்டேட் பண்ணாலும் இட் வில் பி ஆல்வேஸ் நேர் டு அமெரிக்கா. ஸோ சேட்டலைட்ஸ், ஓகே, ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட்ஸ் அப்பியர் டு பி ஸ்டேஷனரி. அதனால அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் இப்படி நிமிர்ந்து பார்த்தாங்கன்னா அந்த சேட்டலைட் எப்பயுமே அவங்க தலைக்கு மேலே தான் இருக்கும். என்னடா அது எப்பயுமே நம்ம தலைக்கு மேலேயே இருக்கே அப்படின்னு நினைப்பாங்க.
அப்படி அவங்களுக்கு தெரியுதுன்னா அதெல்லாம் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். எர்த்தை எவ்வளோ வேகமாக ரிவால்வ் பண்ணதோ ரொட்டேட் பண்ணதோ அதே வேகத்தில் அந்த சேட்டலைட் எர்த்தை சுற்றி ரிவால்வ் பண்ணணும். அடுத்து the satellite that orbits Earth from North Pole to South Pole, அதை வந்து நீ போலார் சேட்டலைட்னு சொல்லுவேன். அது பேர்லேயே நீ புரிஞ்சுக்கலாம். போலார் சேட்டலைட்னா அப்போ அந்த போல் சுற்றி வரும், நார்த் போல் சவுத் போலில் சுற்றி வரும் அப்படின்ட்டு. அடுத்து வெயிட் என்றால் என்ன? வெயிட் தானே சார் தான் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்ட்டு. The weight of an object W is defined as the downward force whose magnitude W is equal to that of the upward force that must be applied to the object to hold at rest or at constant velocity relative to the earth. என் வாழ்க்கையில் வெயிட்டுக்கு இவ்வளோ கஷ்டமான ஒரு டெஃபினேஷனை நானே பார்த்ததில்ல. ஸோ கஷ்டம் எனக்கு புரியுது. சரியா, என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த தேர்ட் லான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சி வச்சுட்டு போனாருப்பா. யார்? நம்ம நியூட்டன். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு ஃபிசிக்ஸுக்கு சொன்னாரா வாழ்க்கைக்கு சொன்னாரான்னு தெரில, ஆனால் அது ரெண்டுத்துக்கும் உண்மை. சரியா, இப்போது லெட்ஸே என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்குடா, அதை நான் தரையில் வச்சுருக்கேன். சரியா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி இந்த பாக்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ இதோட மாஸ் வந்து எம்னு வச்சுப்போம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி, அதை கீழே பிடிச்சி இழுக்கும். அப்போது எம்ஜி அதாவது வெயிட், இந்த வெயிட்டை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எப்பயுமே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா டவுன்வர்டை வந்து கொடுத்துட்டே இருக்கும். இப்போ எவ்ரி ஆக்ஷன் ஷுட் ஹாவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லையா கண்ணா? அப்போ ஆப்போசிட் ரியாக்ஷன்னா இந்த பாரு, இந்த ரிமோட் என் கையில் இருக்குல்ல, இதோட வெயிட்டுக்கு டவுனோட என் கை மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா, அப்போ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இந்த ரிமோட் என்ன செய்யணும் அப்படின்னா டபக்குன்னு இப்படி மேலே ஜம்ப் பண்ணும் தேர்ட்ல படி. ஏன்னா டவுனோட ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா இது மேலே அப்போட ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும்ல. அந்த ஃபோர்ஸ் என்னன்னா நார்மல். ஆனால் என்ன விஷயம்னா, இந்த நார்மலும் ஓகே அதே நேரத்தில் எம்ஜியும் ஈக்குவலாக இருந்தால் அப்போ இந்த இடத்துல இருக்கிற நெட் ஃபோர்ஸ், இந்த சிஸ்டமில் இருக்க நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும். அப்போ அவங்க சுற்றி வளைச்சி என்ன தெரியுமா சொல்ல வராங்க, ஒரு ஆப்ஜெக்டுடைய வெயிட் என்பது என்ன, நீ அந்த ஆப்ஜெக்டுக்கு அப்போர்டாக ஒரு நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்குறல்ல, அந்த நார்மல் ஃபோர்ஸோடைய வேல்யூ என்னவா இருந்தால் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலையோ இல்லை ரெஸ்ட்லையோ இருக்கும். இப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கா? ஆமாம், அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலே இல்லை ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு நீ அந்த மேலே அப்போடா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குற என், அந்த என்னுடைய வேல்யூ எம்ஜி ஏதோ ஒரு வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்தால் இந்த சினாரியோ இருக்கும். அப்போ அதாங்க இதோட வெயிட்டு அப்படின்றாங்க. ஏன் சார் வெயிட்டு தானே சார், இந்த பேனாவை எடுத்துன்னு போய் ஒரு இடமேடையில் மிஷினில் வச்சா காட்டும் போது இதுக்கு ஏன் சார் இவ்வளோ கஷ்டமான டெஃபினேஷன், நீ கொஞ்சம் கூணி குறி அழுது கேட்குறது எனக்கு புரியுது. இப்படி தான் நீ எக்ஸாமில் எழுதணும், அப்போ தான் மார்க் தருவாங்க. சரியா, இப்போ அடுத்த கொஸ்டின் இருக்கும். இந்த லூனார் எக்லிப்ஸு சோலார் எக்லிப்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நடக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. அடிக்கடிலாம் இது நடக்கிறதில்ல, வருஷத்துக்கே ஒரு வாட்டி 2 வாட்டி தான் நடக்குது. ஏன் எதுக்கு அப்படின்றதான் கேள்வி. சரியா, ஸோ நம்ம மூணுடைய ஆர்பிட் இருக்குல்ல, நம்ம நிலாவோட ஆர்பிட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 5 டிகிரி டில்டடாக இருக்கும். நம்ம நிலா வந்து சுற்றும் போது அதோட அச்சு இப்படி நேராக இல்லை, அதுக்கு பதிலாக எப்படி இருக்கு நம்ம நிலாவோட அச்சு லைட்டாக இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும். அது எவ்வளோ சாஞ்சு இருக்கு அப்படின்னா 50 டிகிரின்றாங்க. ஓகே 50 டிகிரி, சாரி செல்சியஸ் போட்டேன், அது டெம்பரேச்சர் சொல்லி சொல்லி பழகிடுச்சு, அதனால சி வந்து போட்டுச்சு, கை கோச்சிக்காது. சரியா, ஸோ மூன்ஸ் ஆர்பிட் இஸ் tilted 5 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்ஸ் ஆர்பிட். அப்போ டியூ டு திஸ் 5 டிகிரி டில்ட் only during certain periods of time. ஓகே, ஒரு வருஷத்துல ஒரு சில நேரங்கள்ல மட்டும்தான் என்ன ஆகுமா, எர்த்தும் சரி நிலாவும் சரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு நேர்கோட்டில் வரும்ன்றாங்க. நேர்கோட்டில் வந்தால் தானே உனக்கு சோலார் இல்லை லூனார் எக்லிப்ஸ் நடக்கும். ஓகே, நம்ம சூரியன் கூட நிலா எர்த்து சூரியன் மூணும் ஒரு நேர்கோட்டில் வரணும் அப்படின்னா அது வருஷத்தில் எல்லா நாளும் நடக்காது. இந்த 5 டிகிரி டில்ட் இருக்கிறதுனால எப்பயாவது தான் நடக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் வந்து அப்பப்போ நடக்குது அப்படின்றாங்க. சரி, இப்போ கடைசி கொஸ்டின், நம்ம பூமி ரொட்டேட் பண்ணுறத நம்மளால் உணர முடியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு அண்டார்டிகாவுக்கு இல்லை ஆர்டிக்கு ஃப்ளைட் டிக்கெட்டை போடு, நார்வே பக்கம் போயிடு. சரியா, நார்வேக்கு போயிட்டு ரொம்ப சந்தோஷமான நாடா, அதுவும் இல்லாமல் அந்த நாட்டில் வந்து ஒரு வாரத்தில் வந்து 4 நாள் நம்ம தான் வேலை செய்யலாம், 3 நாள் லீவு, 7 நாள் பாரு கொடுத்து வச்சவங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு இருக்குது. அங்கே கிளம்பிடு, போயிட்டு நல்ல நடு சென்டராக ஒரு இடத்துல பார்த்து ரோட்டில் படுத்துட்டு உன் ஃபோனை வச்சுக்கிட்டு கிட்டு 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 கிட்டுன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு வெடியே. அப்போ நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, நீ எடுத்த பிக்சர்ஸ் எல்லாம் அந்த பேர் இந்த மாதிரி மார்ஃப்டாக வரும். ஏன் அப்படின்னா பூமி சுற்றுறது இல்லை, சுற்றும் போது அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த ஃபோட்டோவில் இப்படி நவுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த பூமி சுற்றுறத அழகாக பார்க்க முடியும். அதுதான் அவங்களும் இங்கே எழுத சொல்கிறாங்க ஒன்று.
The Earth's spinning motion can be proved by observing stars position over a night. நைட்ல ஸ்டார்ஸ் உடைய இந்த பொசிஷன்லாம் வச்சு நீ எர்த்தை சுத்துதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். Due to Earth's spinning motion, the stars in the sky appear to move in circular motion about the pole star. நீ போல் ஸ்டாரை சென்டரா வச்சுட்டு பார்த்தனா அதை சுத்தி இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் ஒரு சர்க்குலர் மோஷன்ல நகர்றத பார்க்கலாம் அப்படின்றாங்க. சரியா? ஓகே, இப்போ இது வரைக்கும் நான் நடத்ததெல்லாம் வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ். ஓகே, இதில் நான் அடுத்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் நடத்த போகிறேன். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளமும் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் அ ஹைட் r/2 ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், ஓகே, டு த வேல்யூ அட் அ டெப்த் r/2 ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். இப்போ நம்மள வந்து என்ன சொல்கிறாங்க, ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ ரேஷியோ ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் அ ஹைட். ஸோ கிராவிட்டி அட் அ ஹைட் டிவைடட் பை கிராவிட்டி அட் அ டெப்த். இதான்டா ஃபார்முலா. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன், கிராவிட்டி அட் அ ஹைட் இருக்குல்ல, இந்த கிராவிட்டி அட் அ ஹைட் உடைய ஃபார்முலா எடுத்து எழுதுறேன், விச் இஸ் gm டிவைடட் பை அடுத்து r ப்ளஸ் நான் எவ்வளோ ஹைட்டு மேலே பண்ணோம் r + h ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? இப்போ இந்த ஃபார்முலாவில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா gm டிவைடட் பை r + h இருக்கா. ஓகே, இங்கே எவ்வளோ உயரம் மேலே போயிருக்கு அப்படின்றாங்க, அட் ஹைட்டு r/2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது r ப்ளஸ் அந்த ஹைட்டை r/2 ஹோல் ஸ்கொயர்னு போடுறேன், விச் மீன்ஸ் ஐ வில் கெட் gm டிவைடட் பை அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே r + r/2 இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3r/2 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இப்போ இந்த 3/2 நான் வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணி இந்த 2 மேலே எடுத்துகிட்டு வரேன். அதாவது 4gm டிவைடட் பை 9r². இது கிராவிட்டி அட் ஹைட்டுக்கு எனக்கு ஃபார்முலாவாக கிடைக்கும். ஓகே, கிராவிட்டி அட் பர்டிகுலர் ஹைட்டுக்கு 4gm டிவைடட் பை 9r². சரி, அடுத்து கிராவிட்டி அட் டெப்த் எடுத்துப்போம். கிராவிட்டி அட் டெப்த்துடைய ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னு நீ பார்க்கும்போது அகெயின் நீ ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இங்கே கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ், ஓகே, g இன்டூ 1 - d டிவைடட் பை r. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது கிராவிட்டி அட் டெப்த்தை கண்டுபிடிக்க. சரியா? அப்போ எவ்வளோ டெப்த் போயிருக்கு, r/2ன்ற டெப்த் உள்ளே போயிருக்கு. சரியா? இவ்வளோ அதில் r/2 போட்டால் என்ன ஆகிடும், r கேன்சல் ஆகிடும். சரி, போட்டு பார்ப்போம். இறங்கிட்டோம். அப்போது பூமிக்கு அடியில் நம்ம இறங்கியாச்சு. டெப்த்து r/2 போயாச்சு, இங்கே r போயாச்சு, r 1/2 வருது. அப்போது கிராவிட்டி அட் த சர்ஃபேஸு டிவைடட் பை 2 வரும் கிராவிட்டி அட் டெப்த்துக்கு. சரியா? ஓகே, இப்போ இங்கே gm/r² இருக்குல்ல, இதையும் நான் வந்து சிம்பிளாக என்ன செய்யலாம் அப்படின்னா கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ்ன்னு எழுதலாம். சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல சார் அப்படின்னா ஒன்றும் இல்லைடா, கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் உடைய ஃபார்முலா gm/r². அதுதான் சொல்கிறேன். அப்போது தப்பார் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், இங்கே கிராவிட்டி அட் அ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 4/9 கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் gs அப்படின்னு எழுத போகிறேன். சர்ஃபேஸ் எஸ்ன்னு போட்டால் என்னது, சர்ஃபேஸ், இந்த தரையில் இருக்கிற உயரம். சரியா? அதான் கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ், அங்கே இருக்கிற கிராவிட்டி. இப்போ இது ரெண்டுத்தையும் நீ டிவைட் பண்ணும், gh டிவைடட் பை gd அப்படின்னு வந்து நீ என்ன செய்யணும், டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் பாரு, நான் இந்த இடத்துல போட்டுறேன் ஏன்னா கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கிறதுனால. ஸோ கிராவிட்டி அட் அ ஹைட்டுக்கு 4/9 டிவைடட் பை கிராவிட்டி அட் த டெப்த்துக்கு 1/2. இந்த 2/4 கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா 8/9 வரும் இல்லையா? ஸோ அவ்வளோதான் ஆன்சர், 8/9. கிராவிட்டி அட் அ ஹைட்டு டிவைடட் பை கிராவிட்டி அட் அ டெப்த்துக்கு 8/9 தான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஸோ எல்லாருமே இந்த ஆன்சரை எடுத்து கரெக்டாக போட்டோன்னா வேலை முடிஞ்சு. இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். when will weightlessness appear in a lift? why? ஓகே, உங்களுக்கு எப்போ வந்து ஒரு லிஃப்டில் வெயிட்லெஸ்னஸ் வரும் அப்படின்றாங்க. ரொம்ப சிம்பிள், நீ மேலேருந்து கீழே விழற அப்படின்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ நீ மேலேருந்து கீழே விழும்போது உன்னுடைய ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 m/s² இருக்கும். சரியா? இப்போது நீ அப்படி கீழே விழும்போது உனக்கு என்ன ஆகும், நீ லிஃப்ட்டுக்குள்ளே இருக்க அப்படின்னா இந்த லிஃப்ட்டுக்கும் உனக்கும் நடுவில் எந்த விதமான கான்டாக்டும் இருக்காது. உன்னுடைய கால்கள் வந்து என்ன ஆகாது, ஓகே, இங்கே டச்சே பண்ணாது. அப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி கான்டாக்டே இல்லாமல் இருக்கோ, இந்த லிஃப்ட்டுக்கும் உனக்கும் நடுவில் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கோ, அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெயிட்லெஸ்னஸ் வரும். சரியா? அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், ஒரு வெயிட்லெஸ்னஸ் வரும். ஸோ உன்னுடைய ஆக்சலரேஷன், ஓகே, அதுவும் 9.8 m/s² இருக்கணும்.
அந்த லிஃப்ட் கீழே விழுது இல்லை, லிஃப்ட் ஃபாலிங் டவுன், அது கீழே விழும்போது அதுக்கு இருக்கிற ஆக்சலரேஷனும் 9.8 மீட்டர்/செகண்ட் இருக்கும். இது ரெண்டுமே சேமா இருந்தா அப்ப அந்த இடத்துல வெயிட்லெஸ்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட், derive the time period of a satellite orbiting the earth. ஒரு சேட்டலைட் இருக்கு, அந்த சேட்டலைட் வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஏர்த்தை வந்து சுற்றி வந்துட்டு இருக்குடா, சரியா? அப்போ அதோட டைம் பீரியட் என்னவா இருக்கும்? நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு சேட்டலைட் வந்து ஒரு சர்க்குலர் பாத்தில் தான் எர்த்தை சுற்றி வரும். அப்போது ஒரு சர்க்குலர் பாத் இருக்கு அப்படின்னா தென் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை 2πr அப்படின்னு எழுதும். கரெக்டா? அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து என்னது? 2πr. ஏன் சார் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து என்ன செய்ய போகிறேன், வெலாசிட்டியோடைய ஃபார்முலா, ஓகே, இல்லை ஸ்பீடுடைய ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஏன்னா ஸ்பீடுனா தான் நான் டிஸ்டன்ஸ் போடுவேன். அப்போது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இப்போ டிஸ்டன்ஸோட இடத்துல நான் என்ன செய்யலாம், 2πr போட்டுக்கலாம், டைமுக்கு t போட்டுக்கலாம். ஸ்பீடை வந்து நான் இங்கே என்னன்னு செஞ்சுக்கிறேன், v அப்படின்னு எழுதுறேன். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் ஸ்பீடுனா ஏன் சார் v போடுறீங்க, வெலாசிட்டினா தானே v பண்ணணும்? இல்லைடா, புக்கில் வந்து எப்பயுமே அப்படி தான் காலங்காலமாக ஃபிசிக்ஸில் ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளும் அப்படியே பண்ணிவிடுவோம், சரியா? ஸ்பீடுனாலும் v போட்டுக்கலாம், அதே மாதிரி வந்து என்னது வெலாசிட்டினாலும் v போட்டுக்கலாம், சரியா? அப்போது டைம் பீரியட் t is equal to 2πr divided by v. இப்போ இது ஒரு சேட்டலைட். ஒரு சேட்டலைட் என்ன வெலாசிட்டியில் எர்த்தை சுற்றி வரும் அப்படின்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி which is √g into capital letter R. ஓகே, v0 உடைய வேல்யூ ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து என்னது, √g into R. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், t is equal to 2π, இந்த R போட்டேன்ல, ஏற்கனவே இங்கே ஒரு ஸ்மால் லெட்டர் R போட்டேன்ல, அதையும் நான் வந்து கேபிட்டல் லெட்டர் Rன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா எல்லாமே ரேடியஸ் ஆஃப் எர்த்து தான், அப்போ எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லைல்ல. ஸோ கேபிட்டல் லெட்டர் R. அப்போ 2π கேபிட்டல் லெட்டர் R டிவைடட் பை வெலாசிட்டியோட இடத்துல √g into R. இப்போ ரொம்ப சிம்பிள். இங்கே மேலே வந்து கேபிட்டல் லெட்டர் R இருக்குல்ல, அதை நீ என்ன செய்யலாம், √r into √rன்னு பிரித்து எழுதலாம். ஏன்னா √r into √r R தானே. அப்புறம் இங்கே g √r, இந்த √r கேன்சல் ஆகிடும். அப்போ 2π √r/g. அவ்வளோதான், டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சாச்சு, சரியா? டைம் பீரியட் ஆஃப் அ சேட்டலைட் ஃபார்முலா இப்போ என்னது, 2π √r/g. திஸ் இஸ் த ஃபார்முலா. ரொம்ப ஈஸியாக சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து, if the masses and mutual distance between the two objects are doubled, what is the chance in gravitational force between them? Okay, அதாவது chance இல்லை, what is the change, gravitational force எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாஸும் வந்து டபுள் ஆகுதான், அதே நேரத்தில் வந்து மியூச்சுவல் டிஸ்டன்ஸும் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க மியூச்சுவல் டிஸ்டன்ஸும் டபுள் ஆகுதான். ஃபோர்ஸ் ஃபார்முலா என்ன? ஸோ ஃபோர்ஸுடைய ஃபார்முலா g m ஸ்மால் லெட்டர் m டிவைடட் பை இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸை r² அப்படின்னு எடுத்து எழுதுவோம், சரியா? இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோர்ஸ் வந்து என்னவா ஆயிடுது, f' மாறிடுது. ஏன் f' மாறுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ரெண்டு பேரோட மாஸும் என்ன ஆயிடுச்சு, டபுள் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் அப்போ 2 into கேபிட்டல் லெட்டர் எம்னு போடணும், 2 into ஸ்மால் லெட்டர் எம்னு போடணும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸும் டபுள் ஆச்சுன்னா 2r² போடணும். விச் இஸ் அப்போ 4g கேபிட்டல் லெட்டர் m ஸ்மால் லெட்டர் m டிவைடட் பை 4r². 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா f' is equal to gmm divided by r². அப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. நீ ரெண்டுமே பாரு. அப்போ f' ரெண்டுமே சேம் தான். அப்போ வாட் இஸ் த சேஞ்ச் இன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் தம்? ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறி இருக்கா, இல்லை அப்படியே தான் இருக்கா? இல்லை, மாறவே இல்லை. ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் ரிமெயின்ஸ் சேம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னது, இட் ரிமெயின்ஸ் சேம் அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா. இப்போ கிராவிடேஷன் சாப்டர்ல இருக்கிற எல்லா ஷார்ட் ஆன்சருமே நம்ம படிச்சாச்சு, கூடவே நம்ம என்ன பண்ணியாச்சு, ப்ராப்ளம்ஸும் முடிச்சாச்சு. இது எல்லாமே எவ்வளோ நேரத்தில், ஒரு 38 மினிட்ஸில். இதே ஸ்பீடில் நம்ம இதே மாதிரி என்ன பண்ணிடலாம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் இருக்க 2 and 3 மார்க்ஸையும் அடுத்தடுத்து டக்குன்னு முடிச்சிடலாம், சரியா பசங்களா? பட் ஸ்டே டியூன்டு வித் மீ. இந்த ப்ராப்ளம்லாம் போடும்போது என் கூடவே நீ ஒரு வாட்டி அதை என்ன செய்யணும், போட்டும் பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? ஓகே, ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அதில் இருக்க 2 and 3 மார்க்ஸ். எனக்கு தெரியும் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் சாப்டர்ஸ் உங்களுக்கு, பட் ஓகே, இட் இஸ் ஈஸி தான், அழகாக படிச்சிடலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, ஸ்ட்ரெஸ். ஸோ டிஃபைன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் தான் முதல் கொஸ்டினாக இருக்கும். அப்போ when a body is subjected to a deforming force
internal forces developed in it called as restoring force. இப்போ என்னன்னா ஒரு பொருளை நீங்கள் டீஃபார்ம் பண்ணுறீங்க, அதோட ஷேப்பை மாற்றுறீங்க அப்படின்னா அப்போ அதை திரும்ப அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு, சே ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்களேன், அப்போ அந்த ரப்பர் பேண்டை பிடிச்சி நீங்கள் இழுக்கிறீங்கன்னா அதை டீஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கொடுத்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதை இன்னொரு ஃபோர்ஸ் என்ன பண்ணிடும், ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்ற இன்னொரு ஃபோர்ஸ் அதை உள்ளே கொண்டு வந்துடும். சரியா, இது அதோட ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்றது தான் ஸ்ட்ரெஸ். The force per unit area, the restoring force per unit area தான் நீ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபோர்ஸு ஏரியா இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் அதான் ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஃபார்முலா. ஸோ இது ரப்பர் பேண்ட்ஸில் பொருந்தும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து ஓகே, இப்போது இந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது, நீ ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி அப்போ இழுக்கிற அப்படின்னா அப்போது அதில் மாலிகுல்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ரப்பர் பேண்டுக்குள்ளே மாலிகுல்ஸ்லாம் இருக்குல்ல, அது விடாமல் அதெல்லாம் பிடிச்சி இன்டர்னலாக மறுபடியும் இழுக்குது. ஓகே, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ் கொடுத்து மறுபடியும் இழுக்குது, அதனால தான் அதால் ஒரிஜினல் சைஸுக்கு வர முடியுது. அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் ஸ்ட்ரெயின் கேட்டாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ரெயின் என்னன்றதையும் பார்த்துருவோம், ஸ்ட்ரெஸ்ஸோடைய எஸ்ஐ யூனிட் என்னன்றதையும் பார்த்துருவோம். ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நீ என்ன செய்கிற, ஃபோர்ஸை ஏரியாவால் டிவைட் பண்ணுற, விச் மீன்ஸ் ஃபோர்ஸுக்கு நியூட்டன், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ அது நியூட்டன் மீட்டர் -2 அப்படின்னு மாறிடும். சரியா, அடுத்து அதோட டைமென்ஷன் வந்து m l-1 t-2 அண்ட் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன அப்படின்னா இட்ஸ் அ டென்சார். ஓகே, அது முதல்ல வந்து என்ன அப்படின்னா ஒரு டென்சார். சரி, இப்போது ஒரிஜினலாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எல்ன்ற லென்த்தில் இருக்குது, நீ அது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிற, அப்போ அது என்ன ஆயிடுச்சுன்னா எல் ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக டெல் எல்னு ஒரு லென்த் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த டெல்டா எல்லையோ டிவைட் பண்ணால் வர ஃபார்முலா தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயின். சரியா, ஸோ ஸ்ட்ரெயினுடைய டெஃபினேஷன் என்ன, strain measures how much an object is stretched or deformed when a force is applied. நீங்கள் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது எவ்வளவு எக்ஸ்ட்ராவாக ஸ்ட்ரெச்சாக இருக்குன்றதை நீ இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து strain deals with the fractional change in the size of the object. In other words, strain measures the degree of deformation. எவ்வளவு deformation அங்கே நடந்திருக்குன்றது strain தான் மெஷர் பண்ணும். அதோட ஃபார்முலா வந்து என்னது, change in size divided by original size, so delta L divided by L. சரியா, இப்போ அடுத்து ஸ்டேட் ஹூக்ஸ் லா ஆஃப் எலாஸ்டிசிட்டி. சரியா, இப்போ ஹூக்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகே, நம்ம லைஃப்லையும் இப்படி இருந்தால் நல்லது. அதாவது நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறியோ அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சின்னா சக்ஸஸ் உனக்கு இருக்கும். சரியா, ஸோ இங்கே ஹூக்ஸ் என்ன சொல்கிறாரு, ஸ்ட்ரெஸ்ஸும் ஸ்ட்ரெயினும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். அப்போது இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு போட்டால் நான் வந்து என்ன செய்யணும், ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். ஒரு பேச்சுக்கு அந்த கான்ஸ்டன்ட் கேன்னு வச்சுக்கோ, அப்போது கே இன்ட்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதுவேன். விச் மீன்ஸ் அப்போ நான் என்ன சொல்லலாம், ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் நான் டிவைட் பண்ணால் எனக்கு அந்த கான்ஸ்டன்ட் கே கிடைக்கும்னு சொல்லலாமா, அதை தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்ட்ரெயின். அப்போ ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் நீ டிவைட் பண்ணுறேன்னா உனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து என்ன அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஸோ இட்ஸ் எஸ்ஐ யூனிட் வந்து என்ன அப்படின்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் பாஸ்கல். ஓகே, அதாவது நமக்கு அங்கே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன வந்துச்சோ அதே தான் இங்கேயும் வரும். அண்ட் அதோட டைமென்ஷனல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ml-1 t-2. இது ஏன் அதனால் அப்படின்னா ஸ்ட்ரெயினுக்கு என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா யூனிட்டும் இருக்காது, டைமென்ஷனல் ஃபார்முலாவும் இருக்காது. அதனால் அது இங்கே டிவைட் பண்ணாலும் உனக்கு கணக்கில் வரல. சரியா, இப்போது இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு பாரு, இதை வச்சே நம்மளால் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா இந்த ஹோல் சாப்டருமே சூப்பராக மாஸ்டர் பண்ணி படிக்க முடியும். ஒரு பேச்சுக்கு இப்போ ஒரு ரப்பர் பேண்ட், ஓகே, நீ அதை ஸ்ட்ரெச் பண்ணும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். புதுசாக இருக்கிற ஒரு ரப்பர் பேண்ட் வந்து ஆக்சுவலாக நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும். ஆனால் நீ யூஸ் பண்ண அதோட ரிலாக்ஸேஷன் இருக்குல்ல, அது எப்பயும் போல இருக்காது. இன்ஃபேக்ட் நல்ல யூஸ்டு ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தோன்னா அது ஒரிஜினலாக நல்ல குட்டியாக இருக்கும். ஆனால் நீ யூஸ் பண்ண வந்து இதோட கார்டன் பிகர். அது நீ அந்த ஃபோர்ஸ் கொடுத்துட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட ப்ராப்பராக ரிலாக்ஸ் ஆகி அதோட ஒரிஜினல் சைஸுக்கு வராது. ரைட்டா, இன்னொன்று என்ன கவனிக்கலாம்னா ஒரு ரப்பர் பேண்டை பிடிச்சி நீ இழுக்க அதோட திக்னஸ் இருக்குல்ல, இந்த ரப்பர் பேண்டோட இந்த திக்னஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா லெஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த திக்னஸ் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், லெஸ் ஆகிட்டே இருக்கும். சரியா, ஸோ அப்போ நீ வந்து என்ன செய்யலாம், இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ரேஷியோ ஆஃப் ரிலேட்டிவ் கான்ட்ராக்ஷன். ஓகே, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் வாட், ரிலேட்டிவ் கான்ட்ராக்ஷன் டு ரிலேட்டிவ் எக்ஸ்பேன்ஷன். எவ்வளவு கான்ட்ராக்ட் ஆகுது எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகுது, இது ரெண்டுத்தையும் நீ டிவைட் பண்ணினா ரேஷியோ எடுத்தினா வர வேல்யூ தான் வந்து என்ன அப்படின்னா பாய்சான்ஸ் ரேஷியோ. ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோவை μ is equal to லேட்ரல் ஸ்ட்ரெயின் டிவைடட் பை லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதலாம். இப்போ லேட்ரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னா இங்கே வந்து அவங்க திக்னஸை பற்றி பேசுகிறாங்க. திக்னஸ் எவ்வளவு குறையுது, அதே நேரத்தில் அதோட லென்த் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது, லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெயின். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சினாரியோ வரும். அந்த எலாஸ்டிசிட்டி பற்றி பேசினால எக்ஸ்பிளைன் எலாஸ்டிசிட்டி யூசிங் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ்.
இப்போ நீ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிற, அதுவும் ரப்பர் பேண்ட் மாதிரியான ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிற அப்படின்னா நீ அதை பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணும்போது அதில் நிறைய மாலிகுல்ஸ் இருக்குல்ல, அந்த மாலிகுல்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் வந்து உனக்கு அந்த ரிஸ்டோரிங் ஃபோர்ஸை கொடுக்குது. நீ எவ்வளோ தான் பிடிச்சி இழுத்தாலும் திரும்ப அது ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி அதுக்கு என்ன பண்ணுது, ரிஸ்டோரிங் ஃபோர்ஸை கொடுக்குது. ஸோ இன் அ சாலிட், interatomic forces bind two or more atoms together and the atoms occupy the positions of the stable equilibrium. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று அட்டாச் ஆகி இவங்க வந்து என்ன செய்யறாங்க, ஒரு ஸ்டேபிளான ஈக்குலிபிரியத்தில் இருக்காங்க. ஆனால் நீ வந்து ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸை கொடுக்கும்போது அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா the atoms are pulled apart or pushed closer. நீ அதை பிடிச்சி இழுக்கிறனா ஆட்டம்ஸ்லாம் வந்து என்ன ஆகும், they will be pulled apart இல்லையா. இப்போ நீ அந்த ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்ட, நீ பிடிச்ச அதை இழுத்தல, அந்த ஃபோர்ஸை நீ ரிமூவ் பண்ணிட்ட அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா இந்த இன்ட்ராட்டாமிக் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் restore the atoms to their equilibrium position. இப்போ நீ வந்து அது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ண, ஏற்கனவே ஈக்குலிபிரியம்ல இருந்த உடனே நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து டிஸ்டர்ப் பண்ண, இப்போ நீ தான் அந்த ஃபோர்ஸை எடுத்துட்டல, அப்போ மறுபடியும் அது வந்து என்ன செய்யணும், அந்த ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணும். ஸோ இஃப் அ பாடி ரீகெயின்ஸ் இட்ஸ் ஒரிஜினல் ஷேப் அண்ட் சைஸ் after removal of the deforming force, அப்ப என்ன சொல்லலாம், it is said to be elastic and the property is called elasticity. எந்த ஒரு பொருள் வந்து நீ அதை டிஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப அதோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வருதோ அப்போ அதை வந்து நீ என்ன சொல்லலாம் அப்படின்னா அது எலாஸ்டிக்காக இருக்கு, அதோட ப்ராப்பர்ட்டியை நீ எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து which one of these is more elastic, ஸ்டீலா ரப்பரா? ரப்பர் ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்குமா இல்லை ஸ்டீல் ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்குமா அப்படின்னு வாங்க. நம்ம யூஸ்வலாக நினைப்போம் ரப்பர் தானே அப்படின்னு, இல்லை ஸ்டீல் தான். இப்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றதுனால உங்ககிட்ட நிறைய பேர்கிட்ட ஸ்டீல் ஸ்கேல் இருக்கும், அதே நேரத்தில் எரேசர் வச்சிருப்பேன். அந்த எரேசரை எடுத்து ரெண்டாக வளைச்சிப்பாரு, ஸ்டீல் ஸ்கேலை எடுத்து ரெண்டாக வளைச்சிப்பாரு, திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணு. இப்போ இந்த ரப்பரை பிடிச்சி நீ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பெண்ட் பண்ண ட்ரை பண்ணால் அது ரெண்டாக பிரேக் ஆகிடும். அதே நேரத்தில் வந்து ஸ்டீல் ஸ்கேல் அப்படி இல்லை, வளையும், திரும்ப ஒன்றால் அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வரவும் முடியும். ஸோ ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தேன் ரப்பர். ஆனால் சார் இது கொஞ்சம் சயின்டிஃபிக்காகவும் நீங்கள் சொல்லுங்களேன், கண்ணால் பார்க்குறேன் புரியுது சயின்டிஃபிக்காக, ஆனால் எப்படி அப்படின்னா யங்ஸ் மாடலஸ்ன்னு ஒன்று இருக்குது சரியா. இந்த யங்ஸ் மாடலஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொருள் ஓகே எந்த அளவுக்கு அதோட ஷேப் மாறுன்றதை நமக்கு டெஸ்ட் பண்ணி சொல்லும். இஃப் அண்ட் ஈக்குவல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்ளை டு போத் ஸ்டீல் அண்ட் ரப்பர், ஸ்டீல் ரப்பர் ரெண்டுத்துமே எடுத்துக்கிட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஈக்குவலாக ஸ்ட்ரெஸ் வந்து தரப்போகிறேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டீலில் வந்து கம்மியான ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போது நீ புரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, ஸ்ட்ரெயினும் அதே நேரத்தில் யங்ஸ் மாடுலஸும் தே ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர், விச் மீன்ஸ் அப்போ இங்கே ஸ்ட்ரெயின் வந்து கம்மியாக இருக்குது எதில், ஸ்டீலில். அப்போ அதோட யங்ஸ் மாடுலஸ் வந்து எப்படி இருக்கும், அதிகம். ஸோ த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஓகே ஸோ த யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஹையர் ஃபார் ஸ்டீல். ஸ்டீலில் தானே அந்த ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மி, அப்போ அதில் யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கணும். ரப்பரில் வந்து ஸ்ட்ரெயின் எப்படி இருந்துச்சு, அதிகமாக இருந்துச்சு, அப்போ அதில் யங்ஸ் மாடுலஸ் கம்மியாக இருக்கணும். அப்போ யாருக்கு இருக்கிறதுல யங்ஸ் மாடுலஸ் கம்மியாக இருக்கோ அவங்க ரொம்ப எலாஸ்டிக்காக இருப்பாங்க. அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் கொஸ்டினும் கூட. இப்போ அடுத்து a spring balance shows wrong readings after using for a long time. Why? ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் நீ அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்க அப்படின்னா அது ஒரு தப்பான ரீடிங் காட்டுது. ஏன் அப்படின்றாங்க. அது ஏன்னா ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் முதல்ல எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியணும். இப்போ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸோட இந்த பார்ட் இருக்குல்ல, இங்கே ஒரு கொக்கி மாதிரி இருக்கு பாரு, இது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் ஆக்சுவலி அட்டாச் டு அ ரோப்பு, ஒரு ரப்பர் ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு மெட்டீரியல். அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இல்லை ஒரு ரப்பர் மாதிரியான மெட்டீரியல் நீ அடிக்கடி யூஸ் பண்ண அது வார்ன் அவுட் ஆகிடும், அதோட எலாஸ்டிசிட்டியை லூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. அது ஏன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. when a spring balance is used for a long time, the spring okay in that balance undergoes elastic fatigue and begins to lose its elastic property. அது வந்து ஒரு எலாஸ்டிக் ஃபேட்டிக் அட்டைன் பண்ணி அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுமா, லூஸ் பண்ண ஆரம்பிச்சிருமா. ஸோ இட் டஸ் நாட் ரீகெயின் இட்ஸ் ஒரிஜினல் டைமென்ஷன், அதோட பழைய சைஸுக்கு அது வராது. அப்போ அதனால அது வந்து என்ன ஆகிடும், தப்பான ரீடிங்கை காட்ட ஆரம்பிச்சிரும். அது ஒரிஜினல் சைஸுக்கு வரணும், அப்போ தான் கரெக்ட் ரீடிங் வரும். ஆனால் அப்படி ஆகாதுன்றதுனால அது தப்பான ரீடிங்கை காட்ட ஆரம்பிச்சிரும் அப்படின்றாங்க. அடுத்து இப்போ இதே ரப்பர் பேண்ட் மாதிரியான ஒரு மெட்டீரியல், அதாவது ஒரு எலாஸ்டிக் மெட்டீரியலை புட்டிங் இட் அண்டர் சம் டெம்பரேச்சர் சரியா, அதோட வெப்பத்தை நான் அதிகரிக்கிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போமா. What is the effect of temperature on elasticity? As the temperature of the material increases, the elasticity of the material வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ். ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, கரெக்டாக படிச்சு எழுது. அடுத்து பாஸ்கல்ஸ் லா இன் ஃப்ளூயிட் என்ன. இப்போ நீ ப்ரெஷரை ஒரு லிக்விட்ல ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்குற அப்படின்னா அது எல்லா பகுதிக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகுன்றது தான் பாஸ்கல் லா. ஒரு லிக்விட் இருக்குது, என்கிட்ட ஒரு வெசலில் ஒரு லிக்விட் இருக்குது, நான் ஒரு இடத்துல ப்ரெஷர் கொடுத்தா அது என்ன ஆகும், அந்த லிக்விட் ஃபுல்லாகவே அந்த ப்ரெஷர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதை நீ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூ ஷேப்பில் இருக்கிற டியூப் எடுத்துக்கலாம். ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா யூ டியூபை எடுத்துக்கலாம் சரியா, யூ ஷேப்பில் இருக்க டியூப். இப்போ அதில்
நம்ம இந்த டியூப் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், தண்ணியால் நிரப்பிடுவோம். அப்போ இதை ஃபுல்லாக தண்ணியால் நிரப்பிட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன், ஒரு பக்கம் எஃப்னு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன், இல்லை ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா ப்ரெஷர் கொடுக்க போகிறேன். அப்போ இந்த ப்ரெஷர் அப்படியே என்ன ஆகும்னா இன்னொரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த பக்கம் இருக்கிற தண்ணியை பிடிச்சி நான் கீழே தள்ளனா இந்த பக்கம் இருக்கிற தண்ணி மேலே வரும். அவ்வளோதான், அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ Pascal's law states that if the pressure in a liquid is changed at a particular point, the change is transmitted to the entire liquid without being diminished in magnitude. அதோட மேக்னிடியூட் குறையாம என்டையர் லிக்விடுக்கும் அது வந்து என்ன ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றாங்க. இப்போ அடுத்து ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் நமக்கு தெரியும் இல்லையா. ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் வந்து ஆர்கிமெடிஸ் வந்து ஒரு நாள் ஓகே ரொம்ப நாளாக குளிக்காமல் இருந்த மனுஷன் ஒரு நாள் திடீர்னு குளிக்கணும்னு முடிவு பண்ணி, அது நான் பாத் டப்பில் தான் குளிப்பேன்னு முடிவு பண்ணி அந்த பக்கெட் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி அதில் போய் பொத்துன்னு குதிக்கும் போது மனுஷன் என்ன கவனிச்சார், அவர் அதில் விழும்போது அப்படியே தண்ணி தெரிச்சு வெளியே வந்ததை கவனிச்சார். அதுக்கப்புறம் திரும்ப என்ன செய்கிறாரு, அதே செய்கிறாரு. ஆனால் இந்த வாட்டி எவ்வளோ தண்ணி வெளியே தெரிக்குதோ அந்த தண்ணியெல்லாம் எடுத்து அதோட வெயிட்டை கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போது நம்ம மனுஷனோட வெயிட்டு ஒரு 54 கிலோ அப்படின்னா அப்போ வெளியே சிந்தின தண்ணியும் வந்து என்னவா இருக்குது, 54 கிலோவாக இருக்குது. அதுதான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஓகே, இட் ஸ்டேட்ஸ் தட் when a body is partially or wholly immersed in a fluid, ஒரு பொருள் எடுத்து போய் நீ தண்ணியில் இம்மர்ஸ் பண்ணுற அப்படின்னா it experiences an upward thrust equal to the weight of the fluid displaced by it and its upthrust acts through the center of gravity of the liquid displaced. இந்த upthrust வந்து எது வழியா ஆக்ட் ஆகும் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வழியா தான் ஆக்ட் ஆகும். அப்போ நீ தண்ணிக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டை போட்டு உள்ள புஷ் பண்ற அப்படின்னா, உள்ள ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அனுப்புற அப்படின்னா அப்போ தண்ணி வந்து என்ன செய்யும் அப்படின்னா அப்போட ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதை வெளியே தள்ளும். ஸோ எவ்வளோ வெயிட் உள்ள போதோ அதுக்கு ஈக்குவலான வெயிட் தண்ணியிலேருந்து வெளியே வந்தாகணும். சரியா? அப்போ இதை இன்னும் ஈஸியாக இந்த பிக்சர் பார்த்து புரிஞ்சுக்கலாம் பாரு. இப்போ இதில் ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது, நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதில் ஒரு ஓட்டை போட்டிருக்கேன், இங்கே ஒரு டம்ளர் இருக்குது. இதுக்குள்ளே வந்து நான் ஒரு 1 கிலோ வெயிட் எடுத்துகிட்டு போய் வைக்கிறேன்னா அப்போ அந்த 1 கிலோ வெயிட்டுக்கு ஈக்குவலான தண்ணி வந்து என்ன ஆகிடும், இந்த வெளியில் இருக்கிற டம்ளரில் ஸ்பில் ஆகிடும். இதுதான் ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல். ஸோ வாட் டு யூ மீன் பை அப்த்ரஸ்ட் ஆர் buoyancy? when upward force exerted by a fluid opposes the weight of an immersed object in the fluid, it is called as upthrust. நீ வந்து அப்வர்டா ஓகே ஒரு ஃப்ளூயிட் இந்த அப்த்ரஸ்ட் அப்படின்றது பேசிக்காக என்னன்றாங்கன்னா அது வந்து ஒரு அப்வர்டு ஃபோர்ஸுங்க. தண்ணி அப்வர்டாக கொடுக்குற ஒரு ஃபோர்ஸ், அதனால தான் அது பேரே அப்த்ரஸ்ட். இது வந்து எப்போ வரும், எப்போ அப்படின்னா நீ ஒரு ஆப்ஜெக்டை அதுக்குள்ளே இம்மர்ஸ் பண்ணுற அப்படின்னா வரும். அந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக இந்த அப்த்ரஸ்ட் இருக்கும் அப்படின்றாங்க. அவ்வளோதான் ஆன்சர். சரி, இப்போ அதுக்கு அடுத்த கதைக்கு வருவோமா. இப்போ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பால் இருக்குது, அந்த பால் வந்து பார்த்தோன்னா பாதி தான் இந்த தண்ணிக்குள்ளே இம்மர்ஸ் ஆகிருக்கு, மீதி பாதி வெளியில் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் தான். இந்த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷனில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். The flotation can be defined as the tendency of an object to rise up to the upper levels of the fluid or to stay on the surface of the fluid. என்ன சார் சொல்ல வராங்க? மிதக்கிறதுனா என்னது? ஒரு பொருள் தண்ணிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருள் தண்ணிக்கு உள்ளே இருந்து மேலே வந்து மிதக்கிறது, அதோட சர்ஃபேஸில் இருக்கிறது, அதுதான் வந்து தண்ணி மேலே மிதக்கிறது அப்படின்றாங்க. என்ன ஒரு கண்டுபிடிப்பு சார், எனக்கு இது எல்கேஜியில் கூட தெரியாது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். புரியுது இல்லை? செகண்ட் பேராவுக்கு வந்தனா உனக்கு விஷயம் புரியும். The law of flotation states that a body will float if the weight of the liquid displaced by the immersed part of the body equals the weight of the body. இப்போ என்னன்னா இந்த பாலை எடுத்து நான் தண்ணிக்குள்ளே போடுறேன்னா இப்போ இந்த பாலுடைய 5 கிலோ ஓகே, இப்போ இந்த பால் வந்து ஒரு 5 கிலோன்னு வச்சுப்போம். அப்போ அது பாதி உள்ளே போயிருக்குன்னா என்ன ஆகும்? ஓகே, பாதி உள்ளே போயிருக்குன்னா 2.5 கிலோ உள்ளே போயிருக்கு. அப்போது இந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட் என்னவோ அதுக்கு ஈக்குவலான தண்ணி வெளியே இம்மர்ஸ் ஆச்சுன்னா தான் இந்த இம்மர்ஸ்டு பார்ட் எவ்வளவு பார்ட் உள்ளே போயிருக்கோ அதோட வெயிட்டுக்கு ஈக்குவலான தண்ணி வெளியில் வந்து உனக்கு என்ன ஆகிடணும், அப்த்ரஸ்டில் வந்துடணும். அப்படி வந்துடுச்சுன்னா தான் ஒரு ஆப்ஜெக்டை மிதக்கும். ஸோ த லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் ஸ்டேட்ஸ் தட் த பாடி வில் ஃப்ளோட் ஓகே இன் அ லிக்விட் if the weight of the liquid displaced, எவ்வளவு தண்ணி வெளியில டிஸ்பிளேஸ் ஆச்சோ by the immersed part of the body, அந்த whole bodyல immersed part மட்டும் equals the weight of the body. அப்போ உள்ள இம்மர்ஸ் ஆன பார்ட் மட்டும் என்ன செஞ்சிருக்கணுமா, அந்த பாடியோட ஹோல் வெயிட்டுக்கு ஈக்குவலான தண்ணியை வெளியில டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கணுமா. அப்படி பண்ணியிருந்தா அது ஃப்ளோட் ஆகும் அப்படின்றாங்க. சரியா? அடுத்து இந்த ஸ்லிப்பிங் விஷயத்துக்கு வருவோம். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் அ லிக்விட் என்ன அப்படின்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் சினாரியோ எடுத்துப்போம். தண்ணி, ஆயிலு, பெட்ரோலு, இல்லை ஒரு நார்மலான தரை. ஓகே, நீ ஒரு நார்மலான தரையில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்கும்போது வந்து அந்த தரையில் தண்ணி இருக்குது, என்ன இருக்குன்னா வழிகொடும். புரியுதா? ஆனால் தண்ணி எண்ணெயும் ஒரே மாதிரி வழிகொடுமானா இல்லை. இன்ஃபேக்ட் டிபெண்டிங் அப்போ அந்த டைப் ஆஃப் ஆயில் உனக்கு அந்த வழிக்க விடுறதே எப்படி இருக்கும் அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். அப்போது இந்த தரைக்கும் நமக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரிக்ஷனை வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அ ஃப்ளூயிட் மாற்றுது இல்லை.
இதை தான் நம்ம சிம்பிளாக விஸ்காசிட்டி ஆஃப் அ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த விஸ்கஸ் ஃபோர்ஸ், அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் லிக்விட் அண்ட் சாலிட். ஓகே, ஆக்டிங் டான்ஜென்ஷியலி பிட்வீன் த டூ லேயர்ஸ். இங்கே 2 லேயர் இருக்கா, ஒன்று வந்து லிக்விடு, இன்னொன்று சாலிடு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆக்ட் ஆகிற ஒரு ஃபோர்ஸ் அது எப்படி இருக்கும்னா டான்ஜென்ஷியலாக இருக்கும் இந்த 2 லேயருக்கும். ஓகே, அண்ட் இந்த ஃபார்முலாவில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆஃப் யூனிட் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் which has unit velocity gradient. ஓகே, ஸோ இதை வந்து ஈட்டா அப்படின்ற சிம்பிளால டினோட் பண்ணுவோம். அண்ட் ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவை நீ ஸ்டோக்ஸ் ஃபார்முலால இருந்து எழுதலாம். F is equal to 6 pi eta r v அப்படின்னு எடுத்து எழுதலாம். சரியா? எஸ். நெக்ஸ்ட், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. இப்போ ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ அப்படின்றது என்னது? இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் லிக்விடை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே ஸ்பில் பண்ணுறேன். சரியா? இப்போ அந்த லிக்விடில் நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அதில் பார்ட்டிக்கல் 1, பார்ட்டிக்கல் 2, பார்ட்டிக்கல் 3 அப்படின்னு ஒரு லிக்விடு ஒரு வாட்டர் பாட்டிலில் இருந்து இல்லை ஒரு டம்ளர்லேருந்து நான் தண்ணியை கீழே ஊற்றுறேன். அப்படி ஊற்றும் போது ஓகே, இந்த பார்ட்டிக்கல் 1 என்ன பாத்தில் போதோ அதே பாத்தில் தான் பார்ட்டிக்கல் 2வும் போகும், அதே பாத்தில் தான் பார்ட்டிக்கல் 3யும் போகும். தரையில் ஊற்றப்பட்ட தண்ணி அது ஒரு பர்டிகுலர் பாத்தில் போகுதுன்னு வச்சுப்போம். இதில் இருக்கிற எல்லா பார்ட்டிகளும் அதே வழியில் போச்சுன்னா அது ஸ்ட்ரீம்லைன். அதே வழியில் போல ஆளுக்கு ஒரு பக்கமாக தெரிச்சு போகிறாங்கன்னா அது டர்புலண்ட். இதுதான் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம். அடுத்து ரெனால்ட்ஸ் நம்பர் கொஸ்டினுக்கு வருவோம், அதோட சிக்னிஃபிகன்ஸுக்கு வருவோம். ஆஸ்பர்ன் ரெனால்ட்ஸ் formulated that an equation to find out the nature of flow of a fluid that is called Reynolds number and denoted by RC. ஒரு லிக்விட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ரெனால்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபார்முலா தான் இந்த ரெனால்ட்ஸ் நம்பர். அது எப்படி ஃப்ளோ ஆகும்? ஒன்று ஸ்ட்ரீம்லைனாக ஃப்ளோ ஆகும், இல்லை டர்புலண்ட்டாக ஃப்ளோ ஆகும். அதுதான் போன கொஸ்டினில் கற்றுக்கிட்டோம். இப்போ அதோடைய ஃபார்முலா என்ன? ரெனால்ட்ஸ் நம்பர் RC is equal to density of the liquid rho into velocity into diameter divided by coefficient of viscosity eta. இப்போ இந்த ரெனால்ட்ஸ் நம்பருக்கு டைமென்ஷன் இருக்கா? இல்லை. இட்ஸ் அ டைமென்ஷன்லெஸ் நம்பர் which decides whether the flow of the fluid through the cylindrical pipe is streamlined or turbulent. ஓகே, இது ஒரு பைப்பில் ஃப்ளோ ஆகும்போது அது வந்து ஸ்ட்ரீம்லைனில் இருக்கா டர்புலண்ட்டில் இருக்கா ஒரு பைப்பில் போகிற தண்ணி அப்படின்றத நமக்கு கண்டுபிடிக்க உதவும் அப்படின்றாங்க. அடுத்து டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னா என்ன? இப்போ நான் ஒரு பாலை வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு பில்டிங் மேலே இருந்து தண்ணிக்கு அடியில் குளத்துக்கு அடியில் பொத்துன்னு கீழே போடுறேன். அப்போ அது காற்றுல வரும்போது வேகமாக ட்ராவல் பண்ணும், ஆனால் தண்ணிக்குள்ளே போகும்போது அதோட வேகம் குறைஞ்சிரும். இன்ஃபேக்ட் தண்ணிக்குள்ளே அது மூழ்க அதோட வேகம் குறைஞ்ச அது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அட்டைன் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஒரு நிலையான வேகத்தில் தான் தண்ணிக்குள்ளே போய் முழுகும். சரியா? அப்போ அதான் நீ வந்து என்ன சொல்லுவ அப்படின்னா டெர்மினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவ. ஸோ த மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, okay, the maximum constant velocity acquired by a body while falling freely through a viscous medium is called the terminal velocity. அப்போ அதோட ஃபார்முலா 2/9 into r square rho minus sigma divided by eta into g அப்படின்னு எழுதலாம். இப்போ இதில் நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா இந்த டெர்மினல் வெலாசிட்டியும் அதே நேரத்தில் இந்த r ஸ்கொயர், ஓகே, அதாவது ரேடியஸ் ஆஃப் த பால், இல்லை இதுக்குள்ளே நீ என்ன ஆப்ஜெக்ட் போறியோ அதோட ரேடியஸ், இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்றதையும் கவனிக்கலாம். சரியா? இப்போ அடுத்து write down the expression for the Stokes force and explain the symbols involved. இப்போ Stokes force எடுத்துப்போம். The viscous force F acting on a spherical body of radius r depends directly on radius r of the sphere, velocity of the sphere and coefficient of viscosity of the fluid. இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே எழுதி காமிச்சலையே, F is equal to 6 pi eta rv. இப்போ இது வந்து ஸ்டோக்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும். இந்த ஸ்டோக்ஸ் ஃபார்முலா நீ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் F இருக்குல்ல இது வந்து rக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு, வெலாசிட்டி v-க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டாக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு எடுத்து எழுதுறது தான், அவ்வளோதான் அவனுக்கு கொஸ்டினே. ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கிற ஃபார்முலாவில் இந்த ஒரு சில வேல்யூலாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் என்ன அப்படின்னா ஆறுன்றது ரேடியஸ், வின்றது என்ன அப்படின்னா வெலாசிட்டி, அதுக்கடுத்து ஈட்டான்றது என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இதெல்லாம் கரெக்டாக எடுத்து எழுதணும். சரியா? இப்போ அடுத்து பெர்னாலிஸ் தியரம். இந்த பெர்னாலிஸ் தியரம் பேசிக்காக ஒரே ஒரு குட்டி விஷயத்தை தான் சொல்லுது. லெட்ஸ் சே ஒரு பைப்பில் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது. சரியா? இந்த பைப்போட ஒரு எண்டு வந்து மேலே இருக்குது, இன்னொரு எண்டு வந்து கீழே இருக்குது. மேலே இருக்கிற எண்டோட ஏரியா வேற, கீழே இருக்கிற எண்டோட ஏரியா வேற அப்படின்னு வச்சுப்போம். A1 A2ன்னு 2 டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்குது. சரியா? இது வந்து தரையிலேருந்து எவ்வளோ உயரத்தில் இருக்குது அப்படின்னா H1, இங்கே இது எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னா H2. ஆனால் பெர்னோலி என்ன சொல்கிறாருன்னா தண்ணி இங்கே உள்ளே என்ட்ராகும் போது என்ன எனர்ஜி இருக்கோ அதே எனர்ஜி தான் கீழே இருக்கும்போதும் இருக்கும் அப்படின்றது தான் அவருடைய தியரி. ஸோ அக்கார்டிங் டு பெர்னோலிஸ் தியரம்
the sum of pressure energy, kinetic energy and potential energy. இந்த மூணு எனர்ஜியும் ஒரு லிக்விட் காலம்ல எடுத்து நீ ஆட் பண்ற அப்படின்னா உள்ள என்டர் ஆகும்போது வெளியே வரும்போது வந்து சேமா தான் இருக்கும். அப்போ pressure எனர்ஜிக்கு P/ρ, kinetic எனர்ஜிக்கு 1/2 mv², and potential எனர்ஜிக்கு GH. சார் அது mgh 1/2 mv² இப்படி தானே நான் ஸ்கூல்ல படித்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். ஆமாம், இங்கே வந்து நான் என்ன செய்கிறேன்னா எனர்ஜியை மாஸால் டிவைட் பண்ணி போடுறேன். அதையும் அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பார். இது ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் மாஸ். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, பர் யூனிட் மாஸ் ஆஃப் அன் இன்கம்ப்ரெசிபிள் நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட் இன் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்றாரு. இன்கம்ப்ரெசிபிள்னா ஃப்ளூயிடை உன்னால் கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. 1 லிட்டர் பாட்டிலில் 1.5 லிட்டர் தண்ணி பிடிச்சி காட்டானே முடியாது. ஒரு சொட்டு எக்ஸ்ட்ரா போச்சுன்னா கூட அது வெளியே ஸ்பில் ஆகிடும் இல்லையா? அப்போ அதனால தான் அதை இன்கம்ப்ரெசிபிள், அதை உன்னால் கம்ப்ரெஸே பண்ண முடியாதுன்றோம். அதே நேரத்தில் இதுக்கு விஸ்காசிட்டி இல்லைன்னு கன்சிடர் பண்ணிக்கோ அப்படின்றாரு. நான் விஸ்கஸ் ஃப்ளூயிட் அப்படின்றாரு. அண்ட் அது ஸ்ட்ரீம்லைன் மோஷனில் இருக்க தான் நம்மள கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. அவ்வளோதான் விஷயம். சரியா? அடுத்து, வாட் ஆர் த எனர்ஜிஸ் பொசஸ்ட் பை அ லிக்விட்? ரைட் டவுன் தேர் ஈக்குவேஷன்ஸ். A liquid in a steady flow can possess 3 types of energy. ஒன்று வந்து என்னன்னா கைனடிக், பொட்டன்ஷியல் அண்ட் ப்ரெஷர் எனர்ஜி ரெஸ்பெக்டிவ்லி. இதெல்லாம் தான் அதோட 3 ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதில் கைனடிக் எனர்ஜியோடைய ஃபார்முலா எடுத்துப்போம். இப்போ கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் அப்படின்னா, பர் யூனிட் மாஸ்னா மாஸால் டிவைட் பண்ணோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ 1/2 mv² எம்மால் டிவைட் பண்ணினா 1/2 v² வரும். இதான் அந்த ஃபார்முலாவில் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தோம். இதே கைனடிக் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்னு எடுத்து எழுதுவோம்டா. அப்போ கைனடிக் எனர்ஜி 1/2 mv². அதை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்? வால்யூமால். அப்படின்னா இதை ஸ்மால் லெட்டர் வீன் போட்டுக்கிறேன். அப்போது டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் பாரு m/v இருக்குது அப்படின்னா நான் இதை வந்து என்ன செய்யலாம்? 1/2 ρv² எழுதலாம். 1/2 ρv² எழுதலாம் பர் யூனிட் வால்யூம்க்கு. சரி, இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குல்ல, உனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியும். அதோட ஃபார்முலா வந்து mgh. அப்போ இந்த mgh வந்து இப்போ நீ என்ன செய்ய போற? m-ஆல் டிவைட் பண்ணினா gh கிடைக்கும். இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்னா அப்போ mgh டிவைடட் பை v. அப்போ m/v வந்து ρgh அப்படின்னு மாறிடும். அடுத்து ப்ரெஷர் எனர்ஜி. இப்போ ப்ரெஷர் எனர்ஜியுடைய ஃபார்முலா நான் எடுத்து எழுதும்போது வந்து என்ன பண்ணலாம்? ப்ரெஷருக்கு வந்து P டிவைடட் பை ρ இல்லையா? அப்போது P ρ பண்ணோன்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ ρ இஸ் ஈக்குவல் டு, ஒரே ஒரு நிமிஷம் பசங்களா, நான் ஒரு குட்டி விஷயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னா அதை வந்து நான் தெளிவு வச்சுட்டுருக்கேன். V equal to m divided by rho. அப்போ V divided by m equal to 1/ρ. இப்போ ப்ரெஷர் எனர்ஜியை நான் எப்படி எடுத்து எழுதுறேன் அப்படின்னு பாரு. ப்ரெஷர் ஓகே இன்டூ V டிவைடட் பை m அப்படின்னு எடுத்து நான் வந்து இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை ரிப்ளேஸ் பண்ணி எழுத போகிறேன். இது ப்ரெஷர் எனர்ஜி. சரியா? இப்போ இந்த ப்ரெஷர் எனர்ஜி PV பேசிக்காக ஐ கேன் ஜஸ்ட் ரைட் இட் அஸ் PV. இப்போ ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் அப்படின்னா என்ன செய்யலாம்? அப்போ அதை PV டிவைடட் பை எம்னு எழுதலாம். அவ்வளோதான் விஷயம். சரி, இப்போ இதை PV டிவைடட் பை எம்னு எழுதியாச்சு. லெட்ஸ் சே இதை ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்னு எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோ. PV ஜஸ்ட் PV இஸ் ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் மாஸ். பர் யூனிட் வால்யூம்னு எழுதணும்னா அப்போ இட் வில் பி P டிவைடட் பை ρ. ரைட்டா? இல்லையே, மாற்றி போடுறீங்க மிஸ்டர் யாழ்னியன். pressure energy divided by rho. இதுதான் வந்து pressure energy per unit mass. அப்போ இந்த பக்கம் வால்யூம் இருக்கணும். P divided by, ஒரே ஒரு நிமிஷம் பசங்களா, சொதப்பி விட்டேன். ஓகே கைஸ், நவ் ஐ எம் கிளியர். ஓகே, என்னன்னா டக்குன்னு போய் பார்த்துட்டு வந்தேன். சரியா? ஸோ இப்போ ப்ரெஷர் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் வரும்போது நான் சிம்பிளாக என்ன செய்யலாம் அப்படின்னா ப்ரெஷர் எனர்ஜி மாஸ் பை வால்யூம்னு எடுத்து எழுதுனா போதும். அப்போ மாஸ் பை வால்யூம்னா தான் எனக்கு என்ன வரும்? P டிவைடட் பை ரோ வரும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஓகே, இதையே நான் வந்து என்ன செய்யலாம் பர் யூனிட் வால்யூமுக்கு மாற்றி எழுதணும்னா அப்போது ப்ரெஷர் எனர்ஜி வால்யூமு டிவைடட் பை மாஸா. ஓகே, இப்போது இதை மறுபடியும் டிவைடட் பை வால்யூம் போட்டால் எனக்கு P டிவைடட் பை M கிடைக்கும். அவ்வளோதான். ரைட்டா? இப்போது அடுத்த கதைக்கு வரும். ரெண்டு ஸ்ட்ரீம் லைன் மோஷன் ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ண முடியாது. ஏன்?
ஏன் அப்படின்னா வெரி சிம்பிள், ரெண்டு ஸ்ட்ரீம் லைன் ஒன்னோட ஒன்று கிராஸ் பண்ணும்போது they will destroy each other. ஒருத்தர் அவங்க என்ன செஞ்சுப்பாங்க, அழிச்சுப்பாங்க. So if two streamlines cross each other, the particles in the liquid at the point of intersection will have two different directions of flow. இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஸ்ட்ரீம்லைன் மோஷனில் அதில் இருக்கிற பார்ட்டிகல் எல்லாம் அந்த ஸ்ட்ரீம்லே தான் ட்ராவல் ஆகும். அப்போ ரெண்டு ஸ்ட்ரீம்லைன் மோஷன் ஒன்னோட ஒன்று இப்படி இன்ட்ராக்ட் ஆகுதுன்னா அப்போ இதில் இருக்கிற பார்ட்டிகல் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒரு இடத்துல மோதிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அப்படி இருக்கும்போது they will destroy the steady nature of the liquid. அதுக்கு மேலே ஸ்ட்ரீம் லைனாக இருக்காது, டர்புலண்ட்டாக மாறிடும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ இப்போது அடுத்த கதைக்கு வருவோம். டிஃபைன் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் a liquid mentions its SI யூனிட். ஓகே, சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்ன? இப்போது ஒரு லிக்விட் இருக்குன்னா அந்த லிக்விடோட டாப் மோஸ்ட் லேயரில் இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று பயங்கரமாக பாண்டாக இருக்கும் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸால். அப்போது இந்த அடசிவ் அண்ட் கோவசிவ் ஃபோர்ஸஸால் உருவாகிற ஒரு தின் ஃபிலிமை தான் நீ சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் T of a liquid is defined as the energy per unit area of the surface of a liquid. இதை நீ சிம்பிளாக இப்போ எப்படி சொல்லலாம், அது வந்து என்ன, அது சர்ஃபேஸில் இருக்கிற எனர்ஜி per யூனிட் ஏரியா, விச் மீன்ஸ் அதை டென்ஷனை F/L அப்படின்னு எழுதலாம். அப்போ அதோடைய யூனிட் வந்து என்னன்னா ஃபோர்ஸுக்கு நியூட்டன், லென்த்துக்கு மீட்டர் இல்லையா? ஸோ நியூட்டன் per மீட்டர் அண்ட் இட்ஸ் டைமென்ஷன் வந்து என்னன்னா mt-2. சரியா? இப்போ how is the surface tension related to surface energy? இப்போ இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் இருக்குல்ல, அதை நீ ரொம்ப சிம்பிளாக என்ன செய்யலாம், சர்ஃபேஸ் எனர்ஜி கூட ரிலேட் பண்ணலாம். ஆனால் அந்த சர்ஃபேஸ் எனர்ஜி கூட ரிலேட் பண்ணுறதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு குட்டி விஷயந்தான். ஆமா, ஏன் இப்படி ஆகுது இன்னைக்கு? இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரியா? சாரி, குட்டி குட்டி இஷ்யூஸ். அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் T இஸ் டிஃபைன்ட் as the surface energy per unit area இல்லையா? அப்போ அந்த சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் எனர்ஜியோடைய ஃபார்முலாவை நம்ம என்ன எழுதலாம்னா சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு சேஞ்ச் இன் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு எழுதலாம். ஸோ பேசிக்காக அங்கே இருக்கிற டெஃபினேஷன் எடுத்து திரும்ப ஒரு ஃபார்முலாவே எழுத போகிறேன். சர்ஃபேஸ் டென்ஷன் டிஃபைன்ட் as சர்ஃபேஸ் எனர்ஜி per யூனிட் ஏரியா. சர்ஃபேஸ் டென்ஷனையும் ஏரியாவையும் நீ மல்டிப்ளை பண்ணால் உனக்கு அந்த ஃபார்முலா கிடைச்சிரும் அப்படின்றாங்க. சரியா? இப்போ அடுத்த கதைக்கு வருவோமா? டிஃபைன் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் அ கிவன் பேர் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட். இப்போ ஒரு சாலிட் லிக்விட் ரெண்டும் வந்து ஒன்னோட ஒன்று கான்டாக்டில் வருது அப்படின்னா அப்போ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டை டிஃபைன் பண்ணுங்கள். The angle between the tangent to the liquid surface at the point of contact and the solid surface inside the liquid is known as the angle of contact between the solid and the liquid. இப்போ என்ன அப்படின்னா ஒரு சாலிட் அண்ட் லிக்விட் ரெண்டும் ஒன்னோட ஒன்று கான்டாக்டில் வரும்போது, சரியா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இப்போ இப்படி கான்டாக்டில் வருதுன்னு வச்சுப்போம். அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் நீ ஒரு டேஞ்சன்ட் லைன் போடுவேன். அந்த டேஞ்சன்ட்டுக்கும் இந்த சர்ஃபேஸுக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் உனக்கு எங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ படிச்சுன்னா உனக்கு புரியும். த ஆங்கிள் பிட்வீன் த டேஞ்சன்ட் டு த லிக்விட் சர்ஃபேஸ் அட் அ பாயிண்ட் டு த கான்டாக்ட் அண்ட் த சாலிட் சர்ஃபேஸ் இன்சைட் த லிக்விட் இஸ் நோன் அஸ் த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த சாலிட் அண்ட் த லிக்விட். அடுத்து கொஹசிவ் அண்ட் அடசிவ் ஃபோர்ஸஸ்க்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம் என்ன? த ஃபோர்ஸ் பிட்வீன் like molecules which holds the liquid together is called as coercive forces. இப்போ சேம் டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருந்தால் அதை வந்து நம்ம சிம்பிளாக என்னன்னு சொல்லுவோம், கோர்சிவ்னு சொல்லுவோம். ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் அட்ராக்ஷன் இருந்தால் அதை வந்து நம்ம அடிசிவ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கு, பேப்பர். இங்க்குன்றது வேற, பேப்பர்ன்றது வேற. பட் when they both come together ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். கம்மு வித் எனிதிங். ஓகே, இதெல்லாம் வந்து நீ என்ன சொல்லலாம் அப்படின்னா அடசிவ்ல சொல்லலாம். when the liquid is in contact with a solid, the molecules of this solid and liquid will experience an attractive force which is called as a adhesive force. சரியா? இப்போ லிக்விடும் சாலிடும் ஒன்னோட ஒன்று கான்டாக்ட்ல வரும்போது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற அட்ராக்ஷனை நீ வந்து என்ன சொல்லலாமா, adhesive force அப்படின்னு சொல்லலாமா. அடுத்து what happens to the pressure inside a soap bubble when air is blown into it? நீ வந்து ஒரு soap bubble ஏர் ப்ளோ பண்ற அப்படின்னா அப்போ அங்கே வந்து என்ன ஆகும்? when air is blown in the soap bubble, the radius of the bubble is increased so that the excess pressure inside it வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா கம்மியாகிடும் அப்படின்றாங்க. இப்போ அடுத்த 27th கொஸ்டினுக்கு வருவோம். what do you mean by capillarity or capillary action? the tube having a very small diameter is called as capillary tube. முதல்ல ஒரு capillary tubeனா அதோட diameter ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்றாங்க. when a glass capillary tube open at both ends is dipped vertically inside the water in the tube will rise above the level of the water vessel. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கேப்லரி டியூப் எடுத்து நீ தண்ணியில் கவுத்து வைக்கிற அப்படின்னா அதுக்குள்ளே தண்ணி ரைஸ் ஆகுன்றாங்க. நீ ஸ்ட்ராவில் ஜூஸ்லாம் குடிக்கும்போது, ஆமாம் கரெக்டாக தான் சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரா வச்சு நீ ஜூஸ் குடிக்கிற அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ வந்து அந்த ஸ்ட்ரா வச்சு ஜூஸ் சக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன கவனிக்கலாம் அப்படின்னா, நீ வச்சிருக்க டம்ளரில் இவ்வளோ ஜூஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராவில் வந்து அதுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே வந்து ஹைட்டுக்கு ஜூஸ் இருக்கிறத கவனிக்கலாம். அதான் அவங்க இங்கே கேப்லரி ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மெர்க்குரி எடுத்துக்கிட்டேன்னா the liquid is depressed in the tube below the level of the mercury in the vessel. ஓகே, அங்கே வந்து என்ன ஆகிடும், the liquid is
depressed in the tube below the level of mercury in the vessel. மெர்க்குரிக்கு மட்டும் அதோட லெவல் ஆக்சுவலாக லிக்விட் லெவல் என்ன இருக்கோ அதை விட டியூப் உள்ள கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இது மெர்க்குரிக்கு, இது தண்ணிக்கு. ஓகேவா? இதெல்லாம் நீ ஜூஸ் குடிக்கும்போது அந்த மாதிரி ஃபினாமினா அப்சர்வ் பண்ணலாம். அடுத்து வாட் டு யூ மீன் பை கேப்லரிட்டி ஆர் கேப்லரி ஆக்ஷன்? ஒரு லிக்விட்ல ஓகே, இப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, இது வந்து 90 டிகிரியை விட கம்மியாக இருந்தால் அப்போ தான் வந்து அதில் இந்த கேப்லரி ரைஸ் இருக்கும். இந்த மாதிரி அந்த லிக்விட் வந்து அதில் மேலே ரைஸ் ஆகும் அப்படின்றாங்க. On the other hand, if a liquid whose angle of contact is greater than 90 degrees suffers capillary fall. அப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த கேப்லாரிட்டி வந்து 90க்கு மேலே இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து ஃபால் ஆகும், யாருக்கெல்லாம் 90 கம்மியாக இருக்கோ அவங்களுக்குலாம் அதிகமாகும் அப்படின்றாங்க. The rise and fall of a liquid in a narrow tube is known as capillarity or capillary action அப்படின்றாங்க. அடுத்து 28. A drop of oil placed on a surface of the water spreads out, but a drop of water placed on the oil contracts a spherical shape. Why? Next question. இப்போ ஒரு ட்ராப் ஆஃப் ஆயிலை நீ எடுத்துகிட்டு போய் தண்ணி மேலே வச்ச அப்படின்னா அந்த தண்ணி மேலே அது வந்து என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே the force of adhesion between water molecules and the oil molecule dominate the cohesive force. இப்போ தண்ணி மாலிகுல்ஸ்க்கு நடுவில் cohesive force இருக்கும், ஆனால் ஆயிலுக்கும் தண்ணிக்கும் நடுவில் adhesive force. ஏன்னா ரெண்டு பேரும் வேற வேற. இந்த adhesive force cohesive டாமினேட் பண்ணுறதுனால ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. சரி, இப்போ இதுவே நான் தண்ணியில் கொண்டு போய் ஒரு சொட்டை எண்ணெய் விட்டால் அது மட்டும் அப்படியே திரியா அங்கேயே இருக்குமே. அது ஏன் அப்படின்னா ஏன்னா இங்கே the cohesive force of the water molecule dominates the adhesive force. இங்கே தண்ணி அதிகமாக இருக்குது, அதனால cohesive force அதிகமாக இருக்குது. அது வந்து ஆயிலுக்கும் அதே நேரத்தில் வாட்டர் மாலிகுலுக்கும் நடுவில் இருக்கிற adhesive force வந்து டாமினேட் பண்ணுது. அதனால தான் இங்கே அது நடக்கிறது இல்லை அப்படின்றாங்க. சரியா? இப்போ பாரு, இதில் ஒரு 28 கொஸ்டின், அதில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கொஸ்டின். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 33 கொஸ்டினை நம்ம ஒரு மணி நேரத்தில் முடிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு ஓகே எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சில் அடிச்சா அப்படின்னா நீ எல்லாத்தையும் படிப்பியா அப்படின்னா டவுட்டு தான். ஏன்னா எல்லாத்தையும் பார்ப்போம், அப்போ நான் எழுதி பார்க்க மாட்டோம். இன்னைக்கு உன்னோட மெயின் வேலை என்ன அப்படின்னா இவ்வளோ கொஸ்டின் இப்போ நான் நடத்தியிருக்கேன்ல, இந்த அத்தனை கொஸ்டினையுமே யூ ட்ரை டு கம்ப்ளீட் டுடே இட் செல்ஃப். ஓகே, 1 மணி நேரம் எக்ஸாக்டாக இப்போ போயிருக்கு. அடுத்து நாளைக்கு இதே மாதிரி இந்த 2 ஹவர்ஸில் ரிமைனிங் 1 ஹவர் வீடியோ உனக்கு வரும். அந்த ரிமைனிங் 1 ஹவர் வீடியோவில் மீதி ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி, ஆசிலேஷன்ஸ், வேவ்ஸ், இந்த 4 சாப்டரோட எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸும் இம்பார்ட்டன்ட் எல்லாமே வந்துடும். இப்போ நான் எல்லாமே நடத்திருக்கேன், அதில் இம்பார்ட்டன்ட் வரும். சரியா? இது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு இந்த 2 நாளில் படித்து முடிச்சுன்னா தான் இந்த ஹாஃப் இயர்லி நம்மளால டென்ஷன் எல்லாம் போய் எழுத முடியும். பப்ளிக் எக்ஸாமே இப்போ நீ ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ பார்க்குறனாலும் உனக்குமே இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்தோன்னா இப்போவே எல்லா கொஸ்டினும் படித்து எழுதி பார்த்துரு. வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். அடுத்து இதோட பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். குட் பை.